பார்ப்பதற்கு தோற்றத்திலே இளையவராக இருந்தாலும் கூட 70 வயது ஆகிவிட்டதா என்று ஆச்சரியப்படத்தக்க அளவிற்கு வாலிப முறுக்கோடு வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆரோக்கியராஜ் அவர்களே, கடமையாற்றக்கூடிய காவல்துறை அலுவலர்களே, வியாபார பெருமக்களே, அனைத்து கட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு இது. இந்த இயக்கம் தொடங்கி ஒரு 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த இயக்கத்துக்கு மட்டும் 100 ஆண்டு இல்லை, இந்திய நாட்டினுடைய வரலாற்றில் லால்குடி கழக மாவட்டத்தின் சார்பாக மாலைக்கு பதிலாக ரூபாய் 100 இந்த மாதிரி கொடுக்கிறது. அடுத்தது எல்லாரும் சுப்பிரமணியன் இப்போ காவல்துறை அதிகாரியாக அல்ல, அவர் சார்பாக ஒரு 100 ஆண்டுகள் சுயமரியாதை இயக்கத்துக்கு மாத்திரமல்ல, அருமை பெரியோர்களே, இந்திய வரலாற்றில் 3 இயக்கங்களுக்கு நூற்றாண்டு இது. மிக முக்கியமான இயக்கமாக உலக அளவில் பரவலாக பேசப்படக்கூடிய பொது உடைமை இயக்கத்திற்கு 100 ஆண்டு. அது தொடங்கப்பட்டதும் 1925. அதேபோல் இந்த மண்ணில் சமத்துவம் நிலைக்கப்பட வேண்டும், சமதர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும், ஏற்றத்தாழ்வு என்பது கூடாது, அது எந்த வடிவத்திலேயும் இருக்கக்கூடாது என்பதற்காக பிரச்சாரம் செய்து மக்கள் மத்தியால் சுயமரியாதை இயக்கம் என்று மக்களால் பெயர் சூட்டப்பட்ட இயக்கம் சுயமரியாதை இயக்கம். மற்றொரு இயக்கம் சமத்துவமின்மையை நியாயப்படுத்தக்கூடிய, ஏற்றத்தாழ்வு இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய RSS தொடங்கப்பட்ட ஆண்டும் 1925. ஒரு நேரடி சமத்துவத்திற்கான இயக்கமான சுயமரியாதைக்கும் நூற்றாண்டு, சமத்துவமின்மையை நியாயப்படுத்தக்கூடிய RSSக்கும் நூற்றாண்டு. 2 வேறு தத்துவங்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்திற்கு, பொதுமக்களுக்கு, தாய்மார்களுக்கு, குறிப்பாக இயக்கத்தின் நம்ம மக்களுக்கு செய்தியே தெரியவில்லை. நமக்கான இந்த வாய்ப்பு, வளர்ச்சி யாரால் கிடைத்தது, எப்படி கிடைத்தது, எதனால் கிடைத்தது என்பது புரியாத காரணத்தினால் நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய தமிழர்கள் தம்மை அறியாமல் அவர்கள் RSS இயக்கத்திற்கு, RSSனுடைய சித்தாந்தமான இந்துத்துவா கொள்கைக்கு, பக்தி என்ற போர்வையில் மதவெறி அமைப்புகளுக்கு ஆளாகி விடுகிறார்கள். சில நேரங்களில் அவர்கள் மீது நம்முடைய தோழர்களுக்கு ஆத்திரம் வருவது உண்டு. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் கருதுவதெல்லாம் பரிதாபத்திற்குரியவர்கள். காரணம், நாம் சொல்ல வேண்டிய செய்திகளை அவர்களிடம் சொல்லவில்லை, கொண்டு சேர்க்க வேண்டிய செய்திகளை கொண்டு சேர்க்கப்படவில்லை. எனவேதான் அந்த வரலாற்று செய்திகள் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களால் தொடங்கப்பட்ட திராவிடர் கழகத்தை பெரியாருக்கு பிறகு வீச்சோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டை மையப்படுத்தி இன்றைக்கு நிறைவு விழாவை தமிழ்நாடு முழுக்க கொண்டாடி, நிறைவாக வரக்கூடிய அக்டோபர் 4ஆம் தேதி செங்கல்பட்டு மறைமலை நகரில் ஒரு மிகப்பெரிய மாநில மாநாடு, சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு நிறைவு விழா மாநில மாநாடு. அந்த மாநாடு எதற்காக நடத்தப்படுகிறது என்பதை மக்கள் மத்தியில் விளக்குவதற்காக இந்த தெருமுனை கூட்டம். அதில் ஒரு செய்தி, சுயமரியாதை இயக்கம் தொடங்கி முதல் மாநாடு, மாநில மாநாடு நடத்தப்பட்ட இடம் அதே செங்கல்பட்டு. 1929 பிப்ரவரி திங்கள் 12-13. ரொம்ப நினச்சி பார்க்குறோம், அந்த மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய தீர்மானங்கள்லாம் போட்டிருக்காங்க. அதையெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட நிலை என்னவா இருந்திருக்குன்றது அந்த தீர்மானங்களை பார்க்கும்போது தெரியுது. இன்னைக்கு பார்க்குறோம், நம்ம நாட்டில் மக்களுக்காக பாடுபட்ட தலைவர்கள்ங்கிறவங்க ஏராளமான தலைவர்கள் இருக்காங்க. இந்த கட்சிக்கு தான் சொந்தம், அந்த கட்சிக்கு தான் சொந்தம்னு இல்லை. ஆனால் இப்போ எல்லா தலைவர்களையும் அந்தந்த சாதி சங்கம் தன்மையப்படுத்திட்டு இருக்காங்க. யாரும் பார்த்தீங்கன்னா நினச்சே பார்க்க முடியாது. திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய தளபதி AT பன்னீர்செல்வம், அவரை பார்த்தீங்கன்னா உடையார் சங்கத்தில் கொண்டு போய் போஸ்டர் அடித்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய தனித்தமிழ் ஆற்றலாளர் திருவி கல்யாண சுந்தரார், அவரும் முதலியார் சங்கத்தில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஜாதி சங்கங்களும் ஜாதிக்கு அப்பாற்பட்ட தலைவர்களை, இந்தியாவிலேயே தியாகம்னா அதுக்கு என்ன அகராதியில் பொருள் எழுதணும்னா செக்கெடுத்த சிதம்பரனார்னு சொல்கிறோம். வஉசியை கொண்டு போய் பிள்ளைமார் சங்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க.
இப்போ மக்களுக்காக பாடுபட்ட தலைவர்களை எல்லாம் சாதி சங்கத்துக்குள் அடைக்கப்படுகின்ற இந்த நேரத்தில் 1929 ஒரு பெரிய தீர்மானம் போடுறாங்க. என்ன தீர்மானம்னா, அருமை தோழர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ஒவ்வொருத்தர் பேருக்கு பின்னாடி பட்டம் தான் போடுறோம். எம்ஏங்கிறோம், எம்சிங்கிறோம், எம்ஃபில்ங்கிறோம், பிஹெச்டிங்கிறோம். அதுவும் படிப்பு இப்போல்லாம் டாக்டருக்கு படிக்கணுன்றதெல்லாம் இங்கே படிக்கிறதில்ல. உக்ரைனில் போய் படிக்கிறோம், ரஷ்யாவில் போய் படிக்கிறோம், உலக நாடுகளில் போய் படிக்கிறோம். இனிமேல் நம்ம பையன்களை படிப்புக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, படிப்பு வந்து இனிமேல் இந்தியாவில் படித்து பிரயோஜனம் இல்லையா, வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் படிக்கணும், அங்கே கான்ட்ராக்ட் போடுறோம், அக்ரிமெண்ட் போடணும், அடுத்த 6 வருஷத்தில் வேலைக்கு போகணும். அது மாத சம்பளம் லட்சத்துக்கு குறைவாக வாங்கக்கூடாது, பெரிய வாய்ப்பாக இருக்கணும். அப்போ அந்த அளவிற்கு கல்வி அறிவு பெருகி இருக்கக்கூடிய வாய்ப்பு, இந்த கல்வி அறிவு பெருகி இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே ஜாதிய சங்கங்களுக்கு, ஜாதிய உணர்வுகளுக்கு, ஜாதிய வெறிகளுக்கு ஆளாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தர் பேருக்கு பின்னாடி பட்டம் இருக்கு பாருங்க. எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி, எம்சிஏ, எம்எஸ்சி, இந்த பட்டம் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம். 1929 என்ன தீர்மானம் போடுறாங்கன்னா, ஒவ்வொரு பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதி பட்டம், ஜாதி வாழ், அது இருக்கக்கூடாது, அதை நீக்கணும்னு தீர்மானம் போட்டு சாதித்து காட்டிய இயக்கம் சுயமரியாதை இயக்கம். அதுக்கு முன்னாடி வரலையும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நேற்று பாருங்க, நேற்றுக்கு திருவரங்கத்தில் பேசுகிறப்ப ஒரு காங்கிரஸ் தோழர் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினங்க, சுதந்திர தினத்துக்கு காமராஜர் சிலைக்கு மாலை போடுறோம், காந்தி சிலைக்கு மாலை போடுறோம், இந்த தடவை பிரச்சனை பண்ணிட்டோம் அப்படின்னாரு. என்னங்க பிரச்சனைன்னா, என்னையா சுதந்திர தினம் காந்தி சிலைக்கு மாலை போடுறீங்க, காமராஜர் சிலைக்கு மாலை போடுறீங்க, பெரியார் சிலைக்கு ஏன் மாலை போடுறதில்ல? அவரும் சுதந்திர போராட்ட தியாகி தானே, அப்போ அவர் சிலைக்கு மாலை போடணுமா இல்லைங்களா அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணி பெரியார் சிலைக்கு மாலை போடக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க மாற்றத்தை இந்த மண்ணில் உருவாக்கி இருக்கிறார். ஏன்னா பெரியாருங்கிறவர் சுதந்திர போராட்ட தியாகி, காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருந்தவர், காங்கிரஸ் பேர் இயக்கத்திலிருந்து வெளியில் வருகிறார். ஏன் வெளியில் வந்தார்? அருமை நண்பர்களே, அருமை தோழர்களே, பொதுமக்களே, தயவுசெய்து யோசிச்சு பாருங்க. உலகத்திலேயே நம்ம நாடு மாதிரி எந்த நாடும் கிடையாதுங்க. எவ்வளவு ஜாதி, எவ்வளவு ஏற்றத்தாழ்வு, எவ்வளவு சமத்துவத்துக்கு விரோதமான தன்மை, எங்கேயாவது எந்த அடிப்படையில் உலகத்தில் இந்த மாதிரி கொடுமை எந்த நாட்டில் இல்லைங்களே. அப்போ இதை போக்கணும், இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க. இந்த ஜாதியை மையப்படுத்தி ஒருத்தருக்கு உள்ள உரிமை இன்னொருத்தருக்கு இல்லை. அவர் படிக்க முடியும், இவர் படிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் அடிப்படை உரிமை நம்ம நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்தில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த அடிப்படை உரிமைகளில் பார்த்தீங்கன்னா பொது இடத்துல இருக்கக்கூடிய பொது கிணறு இருக்குது பாருங்க, பொது குளம் இருக்குது பாருங்க, நம்ம ரோடு இருக்குது பாருங்க, பொது ரஸ்தாக்கள், இவைகளையெல்லாம் பயன்படுத்துறதை யாரும் தடுக்கக்கூடாதுன்னு நம்ம நாட்டில் சட்டம் எழுதியிருக்கு. சட்டம் இருந்துச்சு, சட்டம் வந்தது 1950. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஊரோட நிலைமை என்ன தெரியுங்களா, ரோட்டில் நடக்க முடியாதுங்க, ரோட்டில் குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே நடக்க முடியாது. கேட்டால் இது மேல் ஜாதிக்காரர் தேவை, அவர் கீழ் ஜாதிக்காரு, அப்படியே மீறி வரணுன்னா அவர் காசில் அவர் வாங்கி போட்டிருக்க செருப்பு, காலில் செருப்பை கலட்டி கையில் வச்சுக்கணும், தோலில் போட்டிருக்க துண்டை எடுத்து கக்கத்தில் வச்சுக்கணும், பணிவாக தான் போகணும். இதுதானே நம்ம ஊரோட நிலைமையாக இருந்தது. இதை மாற்றிய இயக்கம் சுயமரியாதை இயக்கம், மாற்றி காட்டிய தலைவர் தந்தை பெரியார். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இப்படி இருந்திருக்குமானே தெரியலை. இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரிய அசம்பாவிதமான செய்தி, நல்லா நினச்சி பார்க்க முடியாத செய்தி. இடையாத்துமங்கலம் இருக்கு பாருங்க, லால்குடி பக்கத்தில், அந்த ஊரில் போஸ்ட்மேன், தபால் போடுற போஸ்ட்மேன் என்ன பண்ணுறாருன்னா, தபாலை கொண்டு போய் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கொடுக்கணுன்றது போஸ்ட்மேனோட வேலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தாழ்த்தப்பட்ட தோழர் தெருவுன்னா அந்த தபால் அங்கே கொண்டு போய் போட மாட்டார், அதை ஒரு மரத்தடியில் போட்டுருவார். தாழ்த்தப்பட்ட தோழர்கள் வீட்டில் போஸ்ட்மேன், அவர் வேலையே உத்தியோகமே அதுக்காக தான் சம்பளம் கொடுக்குறான். காரணம் என்னென்னா, அதை தாண்டி வேறி ஜாதிய உணர்வு. இந்த ஜாதிக்கு எது ஆதாரம்னு யாரும் கவலைப்படலைங்களே. தயவுசெய்து தோழர்களே, நம்ம தோழர்கள் நம்மவர்கள் எல்லாரும் நினைக்கிறது பெரியார்ன உடனே, திராவிடர் கழகம்ன உடனே, சுயமரியாதை இயக்கம்ன உடனே ஏதோ ஒரு மதத்திற்கு எதிரான இயக்கம், யாரோ ஒரு குறிப்பிட்ட பார்ப்பனர்களுக்கு எதிரான இயக்கம் அப்படின்னு நினைக்கிறாங்களே. இது அப்படிப்பட்ட இயக்கம் இல்லை, யாருக்கும் எதிரான இயக்கம் அல்ல சுயமரியாதை இயக்கம். யாரை
சாராயம் ஒழிக்கணுன்றதுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு சில பேர் கட்சி தொடங்குறாங்க. கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியே கட்சிக்கு கொடியை அறிவிக்கிறாங்க. கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி கட்சிக்கு கொடி அறிவிக்கிறாங்க, அப்புறம் கட்சிக்கு பேர் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் கட்சிக்கு கொள்கையை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு மாநாடு போடுறாங்க. ஆனால் திராவிடர் கழகம் சுயமரியாதை இயக்கங்கிறது இந்த மாதிரி திட்டமிட்டு தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல. இந்த இயக்கம் தொடங்குவதற்கான சூழல் தமிழ்நாட்டில் இருந்துச்சு, தானாக தொடங்கினது. இந்த இயக்கத்துக்கு பேர் சுயமரியாதை இயக்கம்னு பெரியார் வைக்கல. இந்த இயக்கத்துக்கு பேர் சுயமரியாதை இயக்கம்னு யாரும் திட்டமிட்டு பேர் வைக்கல. மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணார். ஏயா உனக்கு சுயமரியாதை இருக்க வேணாமா, உனக்கு மானம் இருக்க வேணாமா, உனக்கு ரோஷம் இருக்க வேணாமா, நீனும் மற்றவர்களைப் போல மனிதனாக இருக்க வேணாமா, நீ ஏன் இன்னொரு மனிதனுக்கு ஜாதியின் அடிப்படையில் அடிமையாக இருக்கலாமா, அவரை போலவே நீனும் படிக்கலாமே, அவரை போலவே நீனும் உத்தியோகத்துக்கு போகலாமே. இந்த நாட்டில் எங்கேயாவது ரோட்டில் தெருவில் நாய் எல்லாம் தெருவில் எங்கேயோ சுதந்திரமாக போகுது, எந்த நாயாவது சத்தியாகிரகம் பண்ணி போராட்டம் பண்ணி ரோட்டில் நடக்குதா? எந்த மாடாவது சத்தியாகிரகம் பண்ணி தெருவுளுக்கு நுழைஞ்சிருக்கா? இல்லையே. நாய் நடக்கிற தெருவில், பன்றி நடக்கிற தெருவில், விலங்குகள் நடக்கிற தெருவில் 6 அறிவு படைத்த மனிதன் நடப்பதற்கு அனுமதி இல்லாமல் இருந்திருக்கு. ஏயான்னு கேட்டால் அதுக்கு என்ன சொன்னார்? அது பகவான் அவரை கீழ் ஜாதியாக பிறப்பிச்சிட்டாருங்க. பகவான் கீழ் ஜாதியாக பிறப்பிச்சிட்டதுனால பகவான் விட்ட கட்டளை அது, அதனால் அவர் அந்த ரோட்டில் நடக்காமல் இருக்கிறாருனார். எல்லாரும் இப்போ என்ன சொன்னாங்கன்னா, பகவான் கற்பிச்சிட்டாருன்ன உடனே பகவானே சொல்லிட்டாருன்னா அப்போ அது அப்பீலுக்கு இல்லை, அப்பீலே கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் விட மிகப்பெரிய தாண்டிய கோர்ட். பகவானே படைச்சிட்டாரா? கரெக்ட். மாஸ்ட்ரோ இளையராஜாவாக இருந்தாலும் சரி, ஆண்டாள் கோவில் உள்ளுக்கு கர்ப்பகிரகத்து உள்ளுக்கு வரக்கூடாது, ஜியரே சொல்லிடுவார். சிம்பொனி இசையமைச்சிருக்கலாம், உலக புகழ் பெற்றவராக இருக்கலாம், ஆனால் உள்ளுக்கு வரக்கூடாது. காரணம் இது இந்து மத தத்துவம், பகவான் உருவாக்கி இருக்கார். அதனால் இதில் அப்பீல் இல்லை அப்படின்னு நம்ம மக்களை நம்ப வச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் மக்களின் சிந்தனையை கிளறுகின்ற எண்ணத்தில் எந்த பகவான் அந்த பகவான், அந்த பகவான் ஏன் அமெரிக்காவில் இந்த மாதிரி சொல்லலை, ரஷ்யாவில் இந்த மாதிரி சொல்லலை, ஜப்பானில் இந்த மாதிரி சொல்லலை, இந்த நாட்டில் மட்டும் ஏன் மனிதனை மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கு பகவான காரணம் சொல்கிறீங்க? பகவான் ஒருத்தர் இருந்திருந்தா இந்த மாதிரி வச்சிருப்பாரா? அப்போ அப்படி ஒருத்தர் இல்லையேன்னு கண்டுபிடித்து சொன்ன ஒரு மிகப்பெரிய சமுதாய விஞ்ஞானி தான் தந்தை பெரியார். அதற்கான இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம். இந்த இயக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மால் பேருக்கு பின்னாடி இந்த ஜாதி போச்சு. சிவகங்கையில் ராமச்சந்திர சேர்வைன்னு மிகப்பெரிய பிரபல்யமானவர். நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. இந்த இயக்கத்தினுடைய பணின்றது நினைச்சு பார்க்க முடியாத பணி. அவர் எந்த நேரமும் துப்பாக்கியோடு இருக்கிறவர். சிவகங்கை ராமச்சந்திர சேர்வை பார்ப்பன சமுதாய கட்டமைப்பில் ஆதிக்க ஜாதி அவர். ஆனால் அந்த சுற்று வட்டாரத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் முந்தி நிற்கக்கூடிய நபர் சிவகங்கை ராமச்சந்திர சேர்வை. காரணம், தந்தை பெரியாரின் கொள்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்தால், தந்தை பெரியாரினுடைய சுயமரியாதை இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்ட காரணத்தினார் அது போய் நிற்கிறாருங்க. அப்போ என்ன பொருள்? பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் எல்லாரையும் சமமாக்கக்கூடிய தத்துவம் சுயமரியாதை தத்துவம். எல்லாரையும் மனிதனாக பார்க்கிற இயக்கம் சுயமரியாதை இயக்கம். அதானே நடந்துச்சு. இன்னைக்கு நினச்சி பாருங்க, நினச்சி பார்க்க முடியாத மிகப்பெரிய வெற்றி சுயமரியாதை இயக்கம் செய்ததுன்னா சாதாரணமான செய்தி இல்லை. நம்ம ஆட்கள் படிச்சிருக்கிறதுன்றது ரொம்ப அடுத்த கட்டம். அதுக்கு முன்னாடி படிப்பு இருக்கிறது. பஸ்ஸு ரோட்டில் ஒரு பக்கம் நடமாட முடியல, பஸ்ஸில் ஏறி உட்கார முடியாதுங்க. தயவுசெய்து தோழர்களே, இளைஞர்களே, பொதுமக்களே, உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லுகிறோம். 1930க்கு முன்னாடி நடந்த சம்பவம். ராமநாதபுரம் ஜில்லா, அது இப்போல்லாம் 3 மாவட்டமாக பிரிஞ்சிருக்கு. அன்னைக்கு முகவை மாவட்டம்னு சொல்லுவாங்க பொதுவாக. அந்த பகுதியில் பஸ்ஸெல்லாம் ப்ரைவேட் பஸ்ஸு ஓனரு பஸ்ஸு டிக்கெட்டு கொடுத்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரலையும் நம்மெல்லாம் பார்த்துருப்போம். பஸ்ஸு டிக்கெட்டில் சென்னைக்கு போகிற டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு மேலே ஏறி உட்காந்துருப்போம். நம்ம ஒரு ஆளுக்கு 4 டிக்கெட்டு கொடுப்போம். 50 ரூபாயில் ஒன்று, 7 ரூபாயில் ஒன்று, 2 ரூபாயில் ஒன்று, எத்தனை டிக்கெட்டை வாங்கி பஞ்சிங் மிஷினை வச்சு பஞ்சு அடித்து கொடுத்தா பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா அந்த டிக்கெட்டில் அளவற்ற குடும்பம் வளமான வாழ்க்கை அப்படின்னு இருக்கும். குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் இருக்குது.
அந்த மாதிரி பஸ் டிக்கெட் 1930க்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, அருமை தோழர்களே, சுயமரியாதை இயக்கம் பெரியாருடைய இயக்கத்தினுடைய சாதனை என்பது சாதாரணமானதல்ல என்பதற்கு பஸ் டிக்கெட்டுக்கு பின்னாடி பஞ்சமர்களுக்கு பேருந்தில் பயணிப்பதற்கு அனுமதி இல்லை. பஞ்சமர்கள்னா யாருங்க? நீங்கள் பொதுமக்கள் தயவுசெய்து தோழர்களே, நண்பர்களே, இங்கே பேசுகிறப்ப மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் சித்தார்த்தன் சொன்னார் பாருங்க, கொஞ்சம் படிங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் சொல்கிறத நம்பாதீங்க. இப்போவும் நாங்கள் சொல்கிறது அதுதான். திராவிடர் கழகம், பெரியார் இயக்கம், நாங்கள் பேசக்கூடிய கருத்துக்களை தயவுசெய்து நீங்கள் கேட்குறீங்க, அவ்வளவுதான். நீங்கள் ஏற்றுக்காதீங்க, நீங்கள் நம்பாதீங்க. ஆனால் திராவிடர் கழகம் இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லியிருக்கேன், அது சரியா தப்பான்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் யோசித்து பார்க்குறப்ப சரியாக இருந்ததுன்னா சரின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. இந்த கருத்து சரின்னா இந்த கருத்தை எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருங்க. இந்த கருத்து சரியில்லைன்னா ஏதோ புழுவிட்டு போனான்ட்டு உங்கள் வேலையை பாருங்கள். தயவுசெய்து யோசிச்சு பாருங்கள். அப்போ பஞ்சமர்களுக்கு பேருந்தில் அனுமதி இல்லை. அவன் காசு கொடுக்குறான், அவன் பஸ்ஸில் ஏறி உட்காரணும்னு நினைக்கிறான், அனுமதி இல்லை. டிக்கெட்டில் அச்சடிச்சிருக்கிறாங்க. பஞ்சமர்கள்லாம் வேறு யாரும் இல்லை, இந்து மத தத்துவப்படி, சனாதன தத்துவப்படி, வர்ணாசிரம தர்மத்தின்படி நம்ம நாட்டில் மக்களை 4 கேட்டகரியாக பிரித்து வச்சாங்கங்க. தயவுசெய்து தோள்களே, ஒரு போஸ்ட் கிராஜுவேட், அது எம்ஏ படித்தவர், அப்புறம் ரிசர்ச் ஸ்காலர், பிஹெச்டி பண்ணவர், யூஜி அண்டர் கிராஜுவேட், அவர் பிஎஸ்சி படித்தவர், அதுக்கும் கீழே ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதுக்கும் கீழே எலிமெண்ட்ரி ஸ்கூல், அந்த மாதிரி பிரித்து வச்சாங்கல்ல. அந்த மாதிரி பிரித்து வைக்கல, படிப்பு அடிப்படையில் இல்லை. இல்லை இவர் வசதியானவருங்க, இவர் பெரிய செல்வந்தர், இவர் அடுத்த கட்ட தொழிலதிபர், இவர் சாதாரண மிராசு, இவர் அதுக்கும் கீழே தொழிலாளி, அந்த கேட்டகரியை பிரித்து வச்சாங்களே. அந்த அடிப்படையிலும் பிரிக்கலை. வேறு எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த இடத்த வச்சு பிரிச்சிருக்காங்க. இந்த நாட்டில் மனிதன் பிறந்த இடத்த வச்சுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி சயின்டிஃபிக்காக பேசுகிறோம்ல, மனிதன் இப்படி பிறக்கிறான் அப்படின்ட்டு, அந்த அடிப்படையில் இல்லை. ஏன்னா இப்போ சயின்டிஃபிக்காக மாற்றியெல்லாம் மாறி போயிடுச்சு. ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் பிறக்கணுன்ற நிலை இல்லை. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஃபெர்டிலைசர் அப்படின்றது மாதிரி ஃபெர்டிலிட்டின்னு கருத்தரித்தல் மையம் நிறைய இடத்துல டாக்டர்ஸ் தொடங்கிட்டாங்க. குழந்தை இல்லையா, கவலைப்படாதீங்க, நேராக எங்கள் கருத்தரித்தல் மையத்துக்கு வாங்க, நாங்கள் கருவை உண்டாக்கி கொடுக்குறோம். இங்கே வந்து சிகிச்சை பெற்றவர்கள் உடனடியாக குழந்தை உண்டு. அறிவியல் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அதுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குளோனிங் மெத்தடுன்னு வந்துச்சு. உடம்புல இருக்கிற செல்லில் டிஎன்ஏ செல்லை ஒரு செல்லை எடுத்துறாங்க, அதுலேருந்து ஜெராக்ஸ் மாதிரி மனிதனை உருவாக்கிடலாம். அது மாதிரி வந்தது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, அருமை தோழர்களே, அருமை பொதுமக்களே, நல்லா நினச்சி பாருங்க. அவர் எதை வச்சு பிரித்தார்னா, எங்கட மனிதன் பிறந்த இடத்த கடவுளோட உடம்பிலிருந்து பிரித்தாங்க. கடவுளின் உடம்பிலிருந்து முகத்தில் பிறந்தவர் பிராமணர், தோளில் பிறந்தவர் சத்திரியர், தொடையில் பிறந்தவர் வைசியர், காலில் பிறந்தவர் சூத்திரர். இதுதான் பிறப்பு, இதுதான் கேட்டகரி. நெற்றியில் பிறந்ததுனால அவர் மிக உயர்ந்த ஜாதி, தோளில் பிறந்தனால அடுத்த கட்டம், தொடையில் அதுக்கும் கீழே. இந்த நாளிலையும் சேராமல் பிறந்தாங்க ஒருத்தவங்க. அவங்க யாருன்னா 4 வர்ணத்திலே அவர்ணஸ்தர்கள், தீண்டத்தகாதவர்கள், சண்டாளர்கள், பஞ்சமர்கள். அவங்க தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பட்டியலின பழங்குடி மக்கள் அப்படின்னு பிரித்து வச்சாங்க. இந்த மக்களை கடவுளை ஏற்றுக்கலைங்க. ஆண்டவருடைய அங்கத்தில் பிறப்பதற்கு அருகதையற்றவர்கள் என்று சொல்லப்பட்ட நிலை இந்த நாட்டில் மதத்தின் பேரால், கடவுளின் பேரால் அதை நியாயப்படுத்துவதற்கான புராணங்கள் எழுதி வச்சுக்கிட்டு இருந்தாங்களே, அதுதானங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த புராணங்களை நம்பி நம்பி தானே நம்ம மக்கள் படிக்காமல் இருந்தாங்க. அந்த புராணங்கள் எல்லாம் பொய் புடை சுருட்டுகள் என்று மக்கள் மத்தியில் பேசி பேசி அறிவு பிரச்சாரம் செய்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம். அதனால இந்த இயக்கத்துக்கு பேரு அறிவு இயக்கம்னு பேருங்க. இந்த இயக்கத்துக்கு பேரு அறிவு இயக்கம். இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் சொல்றது கொஞ்சம் நீங்கள் இன்னும் ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கடமைகள்னு ஒன்று இருக்கு. அந்த அடிப்படை கடமைகளில் 51A சரத்தில் சொல்லுவோம், டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர்மோ, அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கணும். இது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் அடிப்படை கடமைமோ. ஆனால் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சட்டத்தில். ஆனால் இதை 50க்கு அப்புறம் தான் சட்டமே வந்துச்சு.
அம்பேத்கர் அவர்கள் இந்திய துணைக்கண்ட விடுதலை பெற்று 50இல் குடியரசு ஆனதற்கு பிறகு அதற்கப்புறம் தான் இந்த சட்டம் உருவாக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே 25லேயே இந்த இயக்கத்தை பிரச்சாரம் பண்ணும்போது மக்கள் மத்தியில் பெரியார் என்ன அறிவை பயன்படுத்துகிறார். அறிவியல் மனப்பான்மை, அறிவியல் சிந்தனை அதை உருவாக்குறப்ப தான் பெரியார் கொள்கையை ஏற்ற சுயமரியாதை கவிஞர் புரட்சி கவிஞன் பாரதிதாசன் பாடினார். முகத்தில் பிறப்பார் உண்டோ முட்டாளே, தோளில் பிறப்பார் உண்டோ தொழும்பனே, இடையில் பிறப்பார் உண்டோ எருமையே, காலில் பிறப்பார் உண்டோ கழுதையேன்னு கேட்டார். இதெல்லாம் பொய்யா சொல்லி நம்மளை ஏமாற்றி வச்சிருக்கிறான். அது மக்கள்கிட்ட சுயமரியாதை உண்டாக்கினார், ரோசத்தை உண்டாக்கினார், மானத்தை உண்டாக்கினார், அறிவை பிரச்சாரம் பண்ணார். அதனால தாங்க மக்கள் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தாங்க. இந்த நாட்டில் பார்ப்பன இனம் நமக்கு என்னங்க பார்ப்பனர்கள் மேலே விரோதம்னு சில பேர் தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாதுங்க. பெரியாரை போல் பார்ப்பனர்களிடம் நட்பு பாராட்டிய தலைவர் யாராலையும் சொல்ல முடியாதுங்க. நம்ம இலக்கியத்தில் படிச்சிருக்கலாம், கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையர் நட்புன்ட்டு. அதெல்லாம் நட்பு இல்லை. இந்த நாட்டில் ராஜகோபாலாச்சாரியார்னு ஒரு பார்ப்பனர் இருந்தார். அவரோட வேலை என்ன? பார்ப்பனருக்கு சமமாக பார்ப்பனர் அல்லாத மக்கள் வந்துடக்கூடாது, அவங்கள வீழ்த்தணும், பார்ப்பனர்கள்லாம் உயர்வாக இருக்கணும் அப்படின்றது ராஜகோபாலாச்சாரியாரோட வேலை. அது தப்பு இல்லை, ஏன்னா அவர் பார்ப்பனர், அவர் அந்த இனத்துக்கான தலைவர். பெரியார் யார்? பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கான தலைவர். இவருக்கு என்ன வேலை? பார்ப்பனர்களுக்கு படிப்பு இருக்குன்னா பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கும் படிப்பு இருக்கணும். பார்ப்பனருக்கு உத்தியோகம் இருக்கணும்னா பார்ப்பனர் இல்லாத மக்களுக்கு உத்தியோகம் இருக்கணும். அவர்களுக்கு இவங்க சமமாக இருக்கணும். அதுக்காக அவங்ககிட்ட இருக்கிறத அடித்து பிடுங்கணும்னு இல்லை. பெரியார் சொன்னார் பார்ப்பனர்களை பார்த்து, பார்ப்பன நண்பர்களே எங்களவர்களையும் கொஞ்சம் வாழ விடுங்கள்னு கேட்டார். வேற என்னங்க கேட்டார்? ஆனால் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் பார்ப்பனர் அல்லாத மக்களை வீழ்த்தணுன்னு தானே நினச்சாங்க, திட்டமிட்டு உருவாக்குனாங்களே. அதனால தான் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் பெரியார் இருக்கும்போது என்ன கேட்டார்னா, 100 இடம் வேலை இருக்குன்னா எங்கள் மக்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் உத்தியோகம் கொடு, எங்கள் மக்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் பள்ளிக்கூடத்தில் இடம் கொடு. அதுக்கு பேர் விகிதாச்சார உரிமைன்னு பேர், அது கம்யூனல் ஜீவோன்னு பேர். அதுதான் இன்னைக்கு இடஒதுக்கீடாக வந்திருக்கு. அதுதான் சமூக நீதி. அந்த சமூக நீதியை காங்கிரஸ் பேர் இயக்கத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த பார்ப்பனர்கள் கொடுக்காத காரணத்தினால் அதிலிருந்து கோபப்பட்டு வெளியேறி அந்த சமூக நீதியை வென்றெடுப்பதற்கென்றே உருவான இயக்கம்தான் சுயமரியாதை இயக்கம். உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல, உருவான இயக்கம். சுயமரியாதை பிரச்சாரம் சூழல் இருந்துச்சு, தேவை இருந்துச்சு. நம்மால் பள்ளிக்கூடத்துக்கே போக முடியலங்க, படிக்கவே விடலை. ஆட்சி அதிகாரம் கிடைக்கும், சுதந்திரம் கிடைச்சி கூட நம்மால் படிக்க முடியலைங்களே. நம்ம ஊரில் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க வந்து ஆரம்பித்தோம். ஓமாந்தூரார் வந்தார், கொஞ்சம் படிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுங்கன்னு ஐயா பிரச்சாரம் பண்ணி மக்கள் மத்தியில் கிளர்ச்சி ஏற்பட்டதுமே எல்லாருக்கும் படிக்கணுன்ற எண்ணம் வந்துச்சு. பார்ப்பனர் இல்லாத மக்கள் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் படிக்க ஆரம்பித்தாங்க. ஓகே, எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சுட்டானே ஆத்திரம் வந்துச்சு பார்ப்பனர்களுக்கு. என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைச்ச உடனே மறுபடியும் குடி தோண்டி புதைக்கணும்னு நினச்சாரு. ராஜகோபாலாச்சாரியார் வந்தார் பாருங்க, அற்புதமாக ஒரு திட்டம் கொண்டு வந்தார், குலக்கல்வி திட்டம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ராஜகோபாலாச்சாரியார் 53 ஆட்சியில் இருக்கிற காலகட்டத்தில் அவர் கொண்டு வந்த திட்டத்திற்கு பேர் புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி. அதுதான் பின்னாடி பெரியாரால் பொதுமக்களால் மக்கள் மத்தியில் உண்டாக்கப்பட்ட பேரு குலக்கல்வி திட்டம். ஏன்? பிள்ளைங்கெல்லாம் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனால் மத்தியானத்துக்கு மேலே அவங்கவுங்க அப்பா தொழிலை செய்யணும், ஜாதி தொழிலன்னு சொல்லலை. அதுக்கு கேட்டால் தொழிற்கல்வின்னார். என்னையா அப்பா தொழில்னா புரியறதுக்காக சொல்லுகிறேன். இளைஞர்களே, மாணவர்களே, சுயமரியாதை இயக்கம்னு ஒரு இயக்கம் இல்லை என்றால், சுயமரியாதை சூரியனான தந்தை பெரியார் அவர்கள் இல்லைன்னா நான் இன்னைக்கு இங்கே வழக்கறிஞராக நின்றுட்டு இருக்க முடியாது. அங்கமுத்து மாவட்ட செயலாளர் டுவாட் போர்டில் வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியாது. அரசு உத்தியோகத்தில் பாலசுப்ரமணிய நெடுஞ்சாலைத்துறையில் பணியாற்றி அதிகாரியாக உட்காந்துருக்க முடியாது. உட்காந்துருக்கார் பாருங்க பாலச்சந்திரன், செக்ரட்டரியேட்டில் போய் வேலை பார்த்தவர், செக்ரட்டரியேட்டில் வேலை பார்த்துட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க முடியாது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? யாரால் கிடைச்சது? எப்படி கிடைச்சது? பெரியார் கேட்டாருங்க. இந்த இயக்கம் பிரச்சாரம் பண்ணுச்சு. ஆனால் ஆட்சி அதிகாரம் கிடைச்சோன்னா ராஜகோபாலாச்சாரியார் வந்து உட்கார்ந்தோன்னு என்ன பண்ணார்? காலையில் பள்ளிக்கூடம் போகணும், நாம் எங்கள் அப்பா முடிவெற்றவராக இருந்தால் நான் மதியானத்துக்கு மேலே என்ன பண்ணேன்?
கத்தியும் கப்படாவும் எடுத்துட்டு குளத்தங்கரையில் மரத்தடியில் உட்காந்துருக்கணும் சிறைக்கிறதுக்காக. ஏன்னா எங்கள் அப்பாவோட தொழில் அது. எங்கள் அப்பா துணி வெடுக்கிறவராக இருந்தால் மத்தியானத்துக்கு மேலே நான் வெள்ளாய வைக்க போகணும், குளத்தங்கரையில் துணி வெடுக்கணும். இதுதானே என்னோட நிலையாக இருந்தது. அதனால தான் அதுக்கு பெரியார் குலக்கல்வி திட்டம் பேர் வச்சார். அந்த குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தால்தான் தமிழன் படிக்க முடியுங்கிறதுனால தான் பெரியார் இயக்கம், திராவிடர் கழகம், சுயமரியாதை இயக்கம் பெரிய மாநாடு சேலத்துக்கு பக்கத்தில் ஆத்தூரில் மாநாடு போட்டு தன்னுடைய தொண்டர்களை பார்த்து சொன்னாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய வேணா உங்களுக்கு தெரியல, கருப்பு சட்டையை யாரோ ஒரு ஆள் இருக்கலாம் ஊருக்கு, எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். இன்னும் சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு ஆள் தான் இருக்கிறோம், இன்னும் சில இடத்துல ஒரு தாலுக்காவுக்கு கூட ஒரு ஆள் தான் இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஆள் தானே தோணலாம். அருமை தோள்களே, அன்னைக்கு இந்த தொண்டர்களை பார்த்து நாங்கள்லாம் இப்போ படிச்சுட்டு சொகுசாக இருக்கிறோம். ஒரு பார்த்தீங்கன்னா சித்தார்த்தம்லாம் மும்பையில் போய் மிகப்பெரிய அளவுக்கு தொழில் நடத்தி வந்து உட்காந்துருக்க, படிச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் அன்னைக்கு படிக்காமல் இருக்கக்கூடிய தொண்டர்களை பார்த்து பெரியார் சொன்னார், ராஜாஜி நம்ம இனமே படிக்கக்கூடாதுன்றத ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கார், அவசரப்பட்டுறாதீங்க. ஆனால் நான் நாள் குறிப்பேன், அன்னைக்கு நீங்கள் அக்ரஹாரத்தெல்லாம் கொளுத்தணும், இந்த திட்டத்தை வாபஸ் வாங்கலைன்னா கொளுத்துங்கன்னார். அப்படி பெரியார் தீர்மானம் போட்டு பெரியார் சொல்கிறத செய்யக்கூடிய தொண்டர்கள் திராவிடர் கழகத்தில் இருந்ததால், சுயமரியாதை இயக்கத்தில் இருந்ததால் அவங்க சாதிச்சு காட்டினாங்க. ஆகா ஐயா சொல்லிட்டாருன்னா செய்வாங்களேன்ற பயங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, திராவிடர் கழகம் இன்னைக்கு நான் வந்து ஒரு மிக முக்கியமான கொஞ்சம் கேட்டார் நம்ம சிவசங்கர் ஐயா, ஐயா திராவிடர் கழகத்தில் பேச்சாளராக இருந்தால் நேரத்துக்கு வரக்கூடாதுன்னு இருக்காயான்னாரு. இங்கே வரணுமா, நேரத்துக்கு வரணுமா இல்லைங்களா? ஏன் நேரத்துக்கு வரல, இவ்வளோ தாமதமாக வரலாமாண்ணா? நமக்கு தாமதமாக வரணுன்றது ஆசை இல்லை, ஆனால் அதை விட ரொம்ப ஆபத்து இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் வருது. சுயமரியாதையை எப்படி காப்பாற்றுது? பக்தர்களையும் பாதுகாக்கணுங்க. எங்களை பார்த்தா ஏதோ கடவுள் இல்லைன்னு சொல்கிற இயக்கம் நினைக்காதீங்க. பக்தர்களுக்கும் பாதுகாப்பு தந்தை பெரியாரும் சுயமரியாதை இயக்கமும் தான். இல்லைன்னா பக்தர்களே கிடையாதுங்களே. இப்போ சாயந்தரம் எங்கே போனோம்னா நம்ம கரூர் ரோட்டில் இருக்க பாருங்கள் திருப்பராய்த்துறை. இந்த திருப்பராய்த்துறையில் ராமகிருஷ்ண மடம்னு ஒரு மடம் இருக்குது, ராமகிருஷ்ண குடில். அதை தொடங்கினவர் ராமசாமி பிரம்மச்சாரி. அவர் தொடங்கிய காலகட்டம், அவரோட கொள்கை கடவுள் உண்டுன்னு நம்புறது, ராமகிருஷ்ண பரமஹம்சரை வழிகாட்டியாக வச்சுக்கிறது, விவேகானந்தரை வழிகாட்டியாக வச்சுக்கிறது. பெரியார் கடவுள் இல்லைன்றவர், அவர் கடவுள் உண்டுன்றவர். ஆனால் அந்த ராமகிருஷ்ண குடில் என்பது ராமகிருஷ்ண மடத்தின் மூலமாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஆதரவற்ற ஆண்களை எடுத்து படிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பினை அந்த குடில் செய்தது. பெரியார் என்ன பண்ணார்? நீங்கள் சும்மா வெறும் பிரச்சாரம் மட்டும் பெரியார் பண்ணல, இவரும் பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம்னு ஒன்று தொடங்கினார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கூர் தொடங்குறதுல என்ன வாய்ப்பு தெரியுங்களா? ஆதரவற்ற பெண் குழந்தைகளை, அங்கே பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகள், பெரியார் பெண் குழந்தைகளை எடுத்தார், வளர்த்தார், படிக்க வச்சார், வேலை வாங்கி கொடுத்தார், அவங்களுக்கு திருமணமும் செய்து கொடுத்தாருங்க. இன்னமும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இனிஷியல் ஈவேரா எம்மா, ஈவிஆர் மணியம்மை அப்படின்றது தான் இனிஷியல். இது செஞ்சார். அவங்க செய்கிறாங்களேன்னு பெரியார் அவங்க மேலே ஆத்திரப்படலை, அவங்களுக்கு நிதி கொடுக்கணும்னு எல்லார்ட்டையும் சொன்னார். குறிப்பாக பச்சை தமிழர் காமராஜர்கிட்ட சொன்னார், அவங்கள காப்பாற்றுங்க, அவங்க ஆண்களுக்கு தொண்டரை பண்ணி செய்கிறாங்க. அது நம்ம கொள்கைக்கு விரோதம், கொள்கைக்கு நேர் எதிரானதாக இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய தொண்டரை பணின்றது நியாயமானது. உடனே காமராஜர் ஊராட்சியெல்லாம் சேர்ந்து 1000 ரூபா பணம் கொடுக்கணுன்னார். அண்ணா போனார், கலைஞர் உதவி பண்ணார், இப்போ கிருபானந்த வாரியார் நாடு முழுக்க பேசி அதுக்கு நிதி உதவி பண்ணியிருக்கார், எம்ஜிஆர் உதவி பண்ணியிருக்கார், ஜெயலலிதா கலைத்துறையில் இருக்கிறப்பே உதவி பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் வளர்ந்த நிறுவனம் ராமகிருஷ்ண குடில். ஆனால் நம்மள்கிட்ட என்ன பிரச்சனைன்னா, பக்திங்கிற போர்வையில் வந்துட்டாக்க நம்மால் அது அப்படியே சரண்டர் ஆகிடுறாருங்க. ஏன் பெரியார் இப்போ தான் நான் யோசிக்கிறேன், ஏன் பெரியார் அடிப்படையில் பகுத்தறிவை பிரச்சாரம் பண்ணார், கடவுள் ஒழிப்பை மையப்படுத்தினார்னா இதுதான் நேரடி அனுபவமாக இன்றைக்கி தெரிஞ்சது. போய் பார்த்தா ஒரு பெரிய உண்ணாவிரத போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறவங்கெல்லாம் பார்த்தா நெத்தியில் குங்குமம் வச்சுருக்காங்க, பட்டை போட்டிருக்காங்க, எல்லாம் பக்தர்களாக இருக்காங்க, செருப்பு போடுறதில்ல, அதில் நிறைய துறவிகள் இருக்காங்க, பிரம்மச்சரியமாக இருக்கிறாங்க. எதுக்காக ஐயா இருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆண்களுக்கு தொண்டரை பணி செய்த ராமகிருஷ்ண குடியில் நிர்வாக சிக்கல் வந்த பொழுது, நஷ்டம் வந்த பொழுது ஒரு அமைப்பு வருது.
அந்த அமைப்பு எதுவும் இல்லை. இப்போ நாங்கள் சுயமரியாதை இயக்கத்துக்கு நூற்றாண்டுங்கிறோம். அது சமத்துவமின்மையை நியாயப்படுத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பு. அந்த சங் பரிவார் அமைப்பு உள்ளுக்கு போய் ஒன்றும் கவலைப்படாதீங்க, 5 கோடி ரூபா நாங்கள் தரோம், நீங்கள் நிர்வாகத்தை நல்லா நடத்துங்க அப்படின்றது மாதிரி கலைஞர் சினிமாவில் வசனம் இருக்கு வரல, கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி புகுந்ததுன்றது மாதிரி ராமசாரி பிரம்மச்சாரியால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ராமகிருஷ்ண குடிலுக்குள்ள சங் பரிவார் பாப்பா உள்ளுக்கு நுழைகிறான். நாங்கள் சிலம்ப பயிற்சி கொடுக்குறோங்க, நாங்கள் சாயந்தர நேரத்தில் பாடம் டியூஷன் சொல்லித்தரோங்க அப்படின்னு உள்ளுக்கு நுழைஞ்சு இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, அங்கே இருந்த அவருடைய வாரிசுகள், அவரே ஒரு பைலா வச்சுருக்காரு அந்த ட்ரஸ்ட்டுக்கு. பிரம்மச்சரியாக இருக்கிறவர் தான் தலைவராக இருக்க முடியும், பிரம்மச்சரியாக இருக்கிற தலைவர் தான் நிர்வாகத்தில் பொருளாளராக வந்து வரவு செலவு பார்க்க முடியும், குடும்பஸ்தர் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் திட்டம் வச்சுருக்காரு. ஆனால் ஆர்எஸ்எஸ் கூட்டம் திட்டமிட்டு உள்ளுக்கு பூந்தது மாத்திரம் இல்லை, இந்த ஃபோர்ஜரி இருக்குது பாருங்கள். சில நேரங்களில் நம்ம நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதிக்கான ஆட்சி, இந்த ஆட்சியை உருவாக்கியதில் திராவிடர் கழகத்திற்கு பெரும்பங்கு. இந்த நிமிடம் வரை இந்த ஆட்சிக்கு சிறு அவப்பெயரும் வந்துவிடக்கூடாது என்பதில் நாங்கள் தான் மல்லு கட்டிட்டு நிற்கிறோம். சில நேரங்களில் சில துறைகளில் சிக்கல் நடந்து போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்தபோது அங்கே வந்து இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம தோள்கிட்ட 2-3 தடவை ஃபோன் அடித்தேன். ஐயா கூட்டம் எங்கே நடக்குது, கூட்டம் எங்கே நடக்குது, ஒரே இருட்டாக இருக்குங்க என்ன. அவர் சொன்னார் கரண்ட் இல்லைங்க, இது எங்கள் ஊருக்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிங்க என்ன. என்னையா நம்ம ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி ஆட்சி. அப்போ இங்கே இருக்க அதிகாரிகள் ஏதோ இந்த ஆட்சிக்கு கெட்ட பேரை உண்டாக்கணுங்கிறதுக்காகவே ஏதோ எல்லா இடத்துலையும் பாருங்கள் எவ்வளோ கோளாறுங்கிறது. அதிகாரிகளாக இருக்கிறவங்க ஆட்சிக்காக பேரை உண்டாக்குவதற்காக என்ன சிக்கல்னா, இப்போ மட்டும் இல்லை, இனிமேல் தமிழ்நாட்டுக்கு நிரந்தர முதலமைச்சர் யாருன்னு சொன்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பது முத்திரை குத்தப்பட்டுருன்ற பயம். அதனால ஏதாவது கெட்ட பேர் முதல்ல மண்ணச்சநல்லூரில் தொடங்கலாம் முடிவு பண்ணியிருக்கலாம், அதனால் கரண்ட்டு கட் பண்ணலாம். நான் இப்போ தானே நினச்சா, அப்புறம் தான் சொன்னாங்க இது இந்த ஊருக்கே எப்போ வரும் எப்போ போகும்னே தெரியலங்க, ஸ்பெஷாலிட்டி. அது மாதிரி அந்த குடிலில் என்ன பண்ணாங்கன்னா, ஃபார்ம் 7ன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்ம் 7 பொய்யா ஃபுல்லப் பண்ணி பதிவாளர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து பதிவு பண்ணி ஆர்எஸ்எஸ் காரன் அதுக்கு நிர்வாகத்தில் சேர்த்து கொண்டு போய் காட்டிட்டாங்க. ஆனால் சட்டப்படி நியாயப்படி அதை பார்த்தா ஃபோர்ஜரின்னு இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, தெரிஞ்சாச்சு. ஃபோர்ஜரின்னு வழக்கு போட்டு வழக்கு வாய்தா வந்து இவங்க சாதகமாயிடும் முடிவான உடனே 5ஆம் தேதி போன 5ஆம் தேதி வாய்தா, இப்போ நாளைக்கு அடுத்த வாய்தா, நாளைக்கு அந்த வழக்கு வருது உயர்நீதிமன்றத்தில். அவசரமாக ஆர்எஸ்எஸ் கூட்டம், சங் பரிவார் கூட்டம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திருப்பராய்த்துறையில் இருக்கிற ராமகிருஷ்ண குடிலுக்கு பூந்து அங்கே இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிகளை பார்ப்பனர் அல்லாதார அடித்து வெளியில் விரட்டிட்டு ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் உள்ளே உட்காந்து பூட்டிட்டாங்க, உள்ளுக்கு விடலை. இப்போ எங்களுக்கு திராவிடர் கழகத்துக்கு அது அந்த மடத்தை பார்த்தா இது ஏதோ கடவுள் பக்தியை போதிக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு என்ன கவலை, பக்தியை போதிக்கிற இடமா இருந்தாலும் ஒரு தொண்டரை பண்ணிங்க, அந்த குடில் காப்பாற்றப்படணுமா இல்லைங்களா, அது மீட்கப்படணுமா இல்லைங்களா. அந்த குடிலை சங் பரிவார் அமைப்பிடமிருந்து, ஆர்எஸ்எஸ்ஸிடமிருந்து, பார்ப்பனர்களிடமிருந்து மீட்டு மீண்டும் தொண்டர பணிகள் நடைபெற வேண்டும் என்று அக்கறை உணர்ச்சியோடு அங்கே நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக போன பாராட்டி பேசி. அப்போ யோசிச்சு பாருங்க, சுயமரியாதை இயக்கம் யாருக்கு எதிர்ப்பான இயக்கம் இல்லை. நான் சொன்னேன் ராஜகோபாலாச்சாரியார், ராஜாஜி பார்ப்பனர், பெரியார் பார்ப்பனர் அல்லாதாருக்கான தலைவர். உலக வரலாற்றிலேயே இந்தியாவிலேயே பிசிராந்தையர் கோப்பெருஞ்சோடெல்லாம் தூக்கி அடிச்சிடலாம். நட்புன்னு சொன்னால் ராஜாஜி பெரியாரை போல நண்பர்கள் உலகத்திலே யாரும் கிடையாது, அந்த அளவுக்கு நட்பு. ராஜாஜி இறந்த உடனே போய் கூடவே இருந்து அடக்கம் பண்ணி அழுதவர் அவர் தானே. நம்மால் இங்கே சில பேர் உட்காந்துட்டு பாப்பான பேசுவாங்கங்க, பார்ப்பனர்களுக்கு எதிரிங்க அப்படின்னு. இந்த இயக்கத்தை பற்றி தப்பான நிகழ்நிலைங்க. தயவுசெய்து தோழர்களே, பொதுமக்களே சிந்தித்து பாருங்க. இங்கே மட்டும் இல்லை, இப்போ மட்டும் இல்லை, இன்னும் ஒரு பெரிய சம்பவம் உண்டு. எங்கள் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள், அவர் இந்த இயக்கம் பெரியார் சொன்னது இப்போ நான் வந்து இன்னைக்கு நேற்றுக்கு தான் அடக்கம் பண்ணிட்டாங்க. நமக்கு நேர் எதிரான கொள்கையுடைய அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் திருமணமாகாமல், தான் வாழ்நாளில் திருமணமே பண்ணிக்காமல் ஆர்எஸ்எஸில் சேர்ந்து அதிலேயே பிரச்சாரம் பண்ணி அதிலேயே கொள்கை உணர்ச்சியோடு இருந்து தேசிய செயலாளராக இருந்து மாநில பொறுப்பாளராக இருந்து
நாகாலாந்து மாநிலத்தினுடைய ஆளுநராக போய் உட்கார்ந்துருந்தார் இலகணேசன் ஐயர். சிகிச்சைக்கு சேர்ந்தார், மறைந்தார். நாங்கள் என்ன பண்ணணும்? சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனால் எங்கள் தலைவர், திராவிடர் கழகத்தோட தலைவர், பெரியாரின் அடியொற்றி ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் எழுதுகிறார், எங்களுக்குள்ள எவ்வளவு கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் அரசியல் நாகரிகத்தோடு என்றைக்கும் என்னோடு நட்பு பாராட்டியவர் பெருந்தகை இலகணேசன் அவர்கள் என்பதை அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களே அறிந்துவார்கள். அவங்களுக்கே தெரியும், அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தோம். அதே போல் அவரும் எப்படி விமர்சித்தாலும் காரைக்குடி ஹெச்ராஜா மாதிரி பேசுகிறவர் கிடையாது. தனி மனித தாக்குதல் இல்லை, நயத்தக்க நாகரிகம் இருந்தார். மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து நேரடியாக போய் அஞ்சலி செலுத்தினார்களே. கவலை காரணம் என்ன? பார்ப்பனர் தானே இலகணேச ஐயர், நமக்கு எதிர்ப்பான இயக்கம் தானே அந்த இயக்கம். அதனால் போகட்டும் இல்லைன்னு இல்லையா. இது மனித நேயத்திற்கான இயக்கம். சுயமரியாதை இயக்கன்றது மனித சமத்துவத்திற்கான இயக்கம். அதனால தானே இந்த இயக்கம் நீங்கள் உலக வரலாற்றில் நினச்சி பாருங்கள். நம்ம என்னமோ பேசிகிட்டு இருக்கோம். கும்பகோணம் நகராட்சியில் 1935 தோழர்களே ஒரு செய்தியை சொல்கிற பாருங்க எப்படி நடந்திருக்கு. சுயமரியாதை இயக்கத்தினுடைய சாதனைன்னா சாதாரணமாக நினைக்காதீங்க. ஒரு செய்தியை நான் தொடங்கினேன், விட்டுருக்குறேன், அதை நான் அடுத்து வந்துடுறேன். கும்பகோணம் நகரசபையில் தீர்மானம் போடுறாங்க 1935. என்ன தீர்மானம் தெரியுங்களா? அக்ரஹாரம் இருக்குது பாருங்க, அக்ரஹாரத்தில் கக்கூசு இப்போ இருக்கிறது மாதிரிலாம் ப்ளஷ் அவுட்டு கிடையாது. அதுவும் இப்போ உலர் கழிவறை வந்துருச்சு. அப்போல்லாம் என்ன, அப்போ உலர் கழிவறைன்னு என்ன, வீட்டுக்கு கக்கூஸ் இருக்கும். நம்ம துப்புரவு பணியாளர்கள் நேராக ஒரு கூடை எடுத்துகிட்டு சாம்பலோடு போவாங்க, அதை கொட்டி பாரி கூடையில் வச்சுட்டு தான் தலையில் தூக்கி வச்சுட்டு வருவாங்க. இதுதானே இருந்தது. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த துப்புரவு பணியாளர்கள் போகிறாங்கள, தாழ்த்தப்பட்ட மக்கள், அவங்க வரக்கூடாது. அக்ரஹாரத்தில் மட்டும் கக்கூசை க்ளீன் பண்ண பார்ப்பனர் இல்லாத ஆதிக்க ஜாதியினர் வரணும்னு தீர்மானம் போட்ட நாடு தமிழ்நாடுய கும்பகோணம் நகராட்சியில். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, தீர்மானம் போட்டாங்களா இல்லைங்களா? இன்னைக்கு அப்படியே மாறி இருக்க. ஏர்போர்ட்ஸில் பாருங்க, கக்கூஸ்கள் ஒரு வேலை கொடுத்தா பரவாயில்ல பார்ப்போம், எனக்கு ரிசர்வேஷன் கொடுங்கிறான். எஸ்வி சேகர் வந்து கேட்டாரா இல்லையா முத்தமிழறிஞர் கலைஞருக்கு, எங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று பார்ப்பனர்களை இடஒதுக்கீடு கேட்க வைத்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம். தந்தை பெரியார் நடந்துச்சா இல்லைங்களா? மாற்றினது யாரால? சுயமரியாதை இயக்கத்தால தானே, பெரியாரால தானே. அதனால தான் நான் உங்கள்கிட்ட இன்னொரு செய்தி சொன்னேன், பஞ்சமர்களுக்கு பேருந்தில் பயணிப்பதற்கு அனுமதி இல்லைன்னு அச்சடிச்சாங்கன்னு சொன்னேன். அப்போ யார் தெரியுங்களா அதை மாற்றினா? சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைவர். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோமே, நூற்றாண்டு நிறைவு விழா மாநாடு செங்கல்பட்டு மறைமலை நகரில் அக்டோபர் 4 நடைபெற இருக்கிறது. தமிழர்களே வாருங்கள்னு அழைப்பதற்காக இந்த தெருமுனை கூட்டம் நடத்துகிறோமே, அந்த மாநாடு முதல் மாநாடு 1929 தொடங்குச்சுங்க. அந்த மாநாட்டுக்கு தலைவர் பட்டிவீரன்பட்டி WBA சவுந்தரபாண்டியனார். அவர் தான் அந்த மாநாட்டுக்கு தலைவர். அவர் தான் ராமநாதபுரம் அந்த முகவை மாவட்ட ஜில்லா போர்டு பிரசிடெண்ட்டாக இருந்தவர். அவர் ஜில்லா போர்டு பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ அந்த தனியார் பஸ் முதலாளிகளுக்கெல்லாம் ஒரு சர்க்குலர் அனுப்புனார். என்னமோ பஸ்ஸில் தாழ்த்தப்பட்ட மக்களெல்லாம் ஏற்ற மாட்டேன்றீங்களாமே, அப்படி டிக்கெட்டே அச்சடிக்கிறதா கேள்விப்படுறோம். இனிமே தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களை பேருந்தில் ஏற்றாவிட்டால் அந்த பேருந்துக்கான லைசன்ஸ் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று அறிவித்து பேருந்தில் தாழ்த்தப்பட்டவர்களை பயணிப்பதற்கான உத்தரவு போட்ட இயக்கம் சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைவர் WPA சவுந்தரபாண்டியன். மாற்றிச்சா இல்லைங்களா? தமிழுக்கு மரியாதைங்க. ஏன்னா நம்ம மக்கள் சில பேர் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் பேசி பெரியார் இயக்கத்தை பெரியாரை தமிழர்கள்ட்டேருந்து அப்புறப்படுத்த முடியலை, எப்படியோ ஆழமாக வேரூண்டி போயிருக்காருன்னு ஒன்று. அதுக்கு நம்மளால் சில பேரை பிடிக்கிறாங்க. நம்மளால் சில பேர் தமிழ் அறிஞர்கள், தமிழ் புலவர்கள், தமிழ் வித்வான்கள் மாற்றுறாங்க, தமிழ் பற்றாளர்கள். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் தமிழை எதிர்த்தவருங்க, தமிழருக்கு என்ன ஒன்றுமே செய்யலை. தோழர்களே உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் அறிவுரை கொத்துன்னு ஒரு புத்தகம். அந்த அறிவுரை கொத்துங்கிற புத்தகத்தை எழுதினவர் யார் தெரியுங்களா? மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் யார் தெரியுங்களா? அவர் பேர் சுவாமி வேதாச்சலம்னு பேர். அவர் பிறந்தது நாகப்பட்டினம். அவர் சைவத்தை ஏற்றுக்கிட்டவர். தமிழர் மதம்னு புத்தகம் எழுதினவர். சைவம் தான் தமிழருக்கான சமயம்னு சொன்னவர்.
தனித்தமிழின் மீது அக்கறை இருந்ததுனால அவர் என்ன பண்ணாருன்னா தன்னோட பேரை சுவாமி வேதாச்சலம்ங்கிறத மறைமலை அடிகளன்னு மாற்றிக்கிட்டார். ஆனால் அவர்கிட்ட ஒரு சின்ன உண்மை இருக்குது, உங்கள்கிட்ட புரியணும் நீங்கள். ஏன்னா பெரியாரை தமிழுக்கு எதிரிங்கிறாங்க. தனித்தமிழ் இயக்கம் தொடங்கினார், தான் பேரை வேதாச்சலத்தை மறைமலை அடிகள்னு மாற்றிக்கிட்டாரே தவிர அவரோட நாட்குறிப்பு இருக்கு பாருங்க, டைரி. மறைமலை அடிகள் டைரி எழுதுறது ஆங்கிலத்தில் தான் எழுதிடுவார், தமிழில் கிடையாது. ஆனால் அவரை தான் நம்ம தமிழ் கடல்றோம். அவர் அறிவுரை கொத்துன்னு ஒரு புத்தகம் எழுதினார். அந்த அறிவுரை கொத்துங்கிற புத்தகத்தில் மேல்நாடும் கீழ்நாடும்னு ஒரு கட்டுரை. அதில் என்ன மேல்நாடும் கீழ்நாடும்னு கட்டுரைன்னா, தெளிவாக மேல்நாட்டில் எல்லாம் அறிவை பயன்படுத்துகிறான் ஐயா, நம்ம நாட்டில் முட்டாள்தனமாக இருக்கிறானே, எப்போ அவனை போல அறிவை பயன்படுத்துறதுன்னு கம்பேர் பண்ணி கட்டுரை எழுதியிருந்தார். இதை சென்னை பல்கலைக்கழகம் பாடமாக வச்சுருந்தது. அங்கே இருந்த ஐயங்கார் பாப்பான் பூரா ஒன்றா சேர்ந்து மறைமலை அடிகளாருடைய அந்த அறிவுரை கொத்துக்கிற பாட புத்தகத்தை பாடத்திட்டத்திலேருந்து நீக்கிட்டான். நீக்கினதுக்கு தமிழாசிரியர்கள் யாரும் போராடலைங்க, தமிழ் வித்வான்கள் யாரும் போராடலைங்க, தமிழ் அறிஞர்கள் யாரும் போராடலைங்க. தமிழுக்கு எதிரின்னு சொல்கிறாருல்ல பெரியார், தமிழுக்கு எதிர்ப்பான இயக்கம் சுயமரியாதை இயக்கம் சொல்கிறாங்க. சுயமரியாதை இயக்கமும் சுயமரியாதை இயக்கத்தின் தலைவரும் தந்தை பெரியாரும் அவர் நடத்திய குடியரசும் எழுதி அறிவுரை கொத்துங்கிற புத்தகத்தை மீண்டும் பாடமாக்கவில்லையானால் தமிழ்நாட்டில் கிளர்ச்சி வெடிக்கும் என்று எழுதி அறிவுரை கொத்து புத்தகத்தை மீண்டும் பாடமாக வைத்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம், வைத்த தலைவன் தந்தை பெரியார். இல்லைன்னா தமிழ் ஒன்றும் இல்லாமல் போயிருக்குங்க. இல்லைன்னு சொல்ல போனால் புரியறதுக்காக சொல்கிறேன், திமுகவில் வெற்றி கொண்டான்னு ஒரு பேச்சாளர் இருந்தார். அவர் பேசினார்னா 100% 20% தான் உண்மையாக இருக்குது, மீதியை மக்களுக்கு புரியாது மாதிரி பேசுவார். அவர் தான் சொல்லுவார், ரொம்ப இயல்பாங்க யதார்த்தமாக சொல்லி சில நேரம் இல்லை புரியாது, அது கரெக்டாக புரியும். பெரியாரோட தாடியில் இருக்கிறதெல்லாம் மயிருன்னு நினைக்காதீங்கடா, அது ஒவ்வொன்றும் டைனமிக்கோட ஒயர்ற அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க பேச்சாளர். அப்படிதான் சொல்லுவார். அதுக்கு அவர் சொல்லுவார், ஏன் அப்படின்னு சொன்னார்னா, இந்த கிழமை மட்டும் தமிழ்நாட்டில் இல்லைன்னு போயிருந்தா தமிழ் மொழின்னு ஒரு மொழியே இல்லாமல் ஒழிச்சிருப்பான் யா பாப்பான்னு. தமிழ் மொழி இன்னைக்கு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் பெரியாருங்க. திருக்குறள்ங்கிற ஒரு புத்தகம் இன்னைக்கு இருக்குதுன்னா, இலக்கியம் உலக பொதுமறையாக நிற்குதுன்னா அதுக்கு காரணம் சுயமரியாதை இயக்கங்க. தமிழுக்கு திருக்குறளுக்கு மாநாடு போட்டாருங்க. பெரியாரை எல்லாம் கஞ்சம்பாங்க. இவர் சொன்னார், இந்த கல்லூரி உருவான செய்தியை சொன்னார். கல்லூரி சும்மா உருவாகலைங்க. ஜோசப் காலேஜுக்கு போனால் சிலுவை போட்டவனை கூப்பிட்டு இடம் கொடுத்தாங்க. பிஷப்பர் காலேஜுக்கு போனால் சிஎஸ்ஐயில் இருந்தால் இடம் கொடுத்தாங்க. ஜமால் முகமது காலேஜில் சாயப்பா இருந்தால் சுன்னத் பள்ளி இருந்தால் இடம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்த விட தேசிய கல்லூரிக்கு போனோம்னா கூப்பிட்டு சபாஷ் நல்லா படிச்சிருக்கேன், என்ன மார்க் எடுத்து அப்படின்னு முதுகை தட்டுறது மாதிரி தட்டுவான், முதுகை தடவி பார்ப்பான், பூணூல் இருக்குன்னா உடனே அட்மிஷன் உண்டுன்னாங்க. நம்மளால பிற்படுத்தப்பட்டோம். நம்மளால் இங்கே எழுதிக்கிட்டு இருக்காரு, நான் ஆண்ட பரம்பரைங்கிறார். இவர் ஆண்ட பரம்பரையா, ஒரு கல்லூரியில் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. இவர் சேர்ந்து படிக்கணும்னு நினச்சா ஒரு கல்லூரி கிடையாதுங்க. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள். நம்ம ஊரில் ஒரு சினிமா நடிகை திடீர்னு கிளம்பி வந்து பேசுகிறான், பெரியார் கொடுத்த நன்கொடை என்ன அப்படின்னு கையை தூக்குறார். பெரியார் எங்கே படிக்க வச்சார், யாரை படிக்க வச்சார்? பெரியார் கருமி. இன்னும் சொல்ல போனால் கருமின்னு மக்களால் சொல்லப்பட்டது மாத்திரம் இல்லை, பெரியார் சும்மா காசு சேர்க்கலைங்க. பெரியார்கிட்ட புத்தகத்தை வாங்கி இப்போ கையெழுத்து வாங்க போனோன்னு வச்சுக்க, ஒரு ரூபா காசு கொடுத்தா தான் கையெழுத்து போடுவார், கடனா காசு கொடுத்தா தான் கையெழுத்து போடுவார். பெரியார் இயக்கத்தில் இருக்கிற தொண்டராக இருப்பார். அவர் பிள்ளைக்கு பேர் வைக்கணும்ட்டு பெரியார்கிட்ட போய் கேட்டாக்க காசு ஒரு ரூபா கொடு, பணம் கொடு, அப்போ தான் பேர் வைக்கிறேன் பார். இன்னும் சில பேர் நல்ல பேரை வைக்கம்பாங்க. ஐயாட்ட நல்ல பேர்னா காமராஜ்னு வைப்பார், அதான் நல்ல பேரா, அப்போனா 2 ரூபா கொடு. அப்படியே சேர்த்த காசுங்க. அப்படியெல்லாம் சேர்த்த காசை பெரியார் பார்த்தார், என்னடா இவ்வளவு பெரிய திருச்சியில் மதத்துக்கு ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது, ஆனால் மதத்திற்கு அப்பாற்பட்டு பார்ப்பன மதத்தால் சனாதன மதத்தால் இந்து மதத்தால் படிக்கக்கூடாத ஜாதியாக படிப்பு வாசனையை அற்ற ஜாதியாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான கல்லூரி இல்லைன்னு சொல்லி 5 லட்சம் ரூபா பணமும் 22 ஏக்கர் நிலமும் ஒரு கட்டடத்தோடு அவரே நடத்தியிருக்கலாம். அரசாங்கத்திட்ட கொடுத்தா பொதுமக்களுக்கு பயன்படும் சொல்லி அன்றைக்கு அரசாங்கத்திடம் ஒப்படைத்து நடத்த வைத்த பெருமை தந்தை பெரியார் அவர்களை சார். அதனால தானே நீ திருச்சி மாவட்டத்தில் ஏராளமான பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்கேயா படிக்கிறேன்னா இவன் சொல்கிறான் ஈவேரா கல்லூரிங்கிறான், அது பெரியார் கல்லூரின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான். என்னமோ ஈவேரா கல்லூரின்னு இவன் பேர் வச்சது மாதிரி.
அவர் பேர் அவர் கூட, அதனால அவர் படத்தையே நம்ம நாட்டில் திறக்காம இருந்தாங்க. பக்தவச்சல முதலமைச்சர் அப்ப இந்த வருஷம் 2 லட்சம் அப்ளிகேஷன் வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய வாய்ப்புங்க. இல்லைன்னா ஏது கல்வி, யார் கொடுத்தது? அந்த கல்வியை குளிதோண்டு புதைக்கிறதுக்கான அமைப்பு தானே ஆர்எஸ்எஸ் அமைப்பு, இந்துத்துவ அமைப்பு. அதை மாற்றி காட்டணுமா? இன்னொரு செய்தி உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. நீங்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கு பாருங்க. நாம் ஏன் சில சங்கடங்கள் நமக்கு வந்தால் கூட இந்த ஆட்சி இருக்கணும்னு நினைக்கிறோம். தவறுகள் அதிகாரிகள் பண்ணக்கூடாதுன்றதை நாங்கள் எச்சரிக்கை உணர்ச்சியோடு சொல்கிறோம், பொறுப்புணர்வோடு. அவங்க தப்பு பண்ணுறாங்கங்கிற குற்றச்சாட்டாக சொல்லலை, தவறுதல் இயற்கை, அதை மாற்றிக்கணும். பொறுப்புணர்ச்சி முக்கியம். ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்சி நினச்சி பார்க்க முடியும். எனக்கெல்லாம் உண்மையிலுமே நான் அப்போல்லாம் பெரியார் இல்லை, அண்ணா இல்லை, காமராஜர் இல்லை, கலைஞர் இல்லை, எல்லாரும் கவலைப்பட்டோம். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போயிட்டாங்கங்க. இனிமேல் அவ்வளோதான் நினச்சோம். ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் அடித்து காலி பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சோம். உண்மையிலுமே உண்டுங்க. பெரியார் இருந்திருந்தால் என்ன எதிர்பார்த்திருப்பாரோ அதை விட, அண்ணா இருந்திருந்தா என்ன நினச்சிருப்பாரோ அதையும் தாண்டி, காமராஜர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்குன்னா அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியா? இந்த ஆட்சி திமுக ஆட்சி அல்ல. தோழர்களே, பொதுமக்களே, நண்பர்களே, உங்களிடம் நான் சொல்ல விரும்புவது, இந்த ஆட்சி திமுக ஆட்சி கிடையாது, இது திராவிட மாடல் ஆட்சி. ஏன்னா திராவிட மாடல் ஆட்சியில் அண்ணா இருப்பார், காமராஜர் இருப்பார், எம்ஜிஆர் இருப்பார், அம்மையார் ஜெயலலிதாவும் இருப்பாங்க, ஓமாந்தூராரும் இருப்பார். ஏன்னா சில பேருக்கு புரியலை. ஏன்னா இப்போ திடீர்னு புதிய விவகாரம். நேற்றைக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம். சென்னையில் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க. போராட்டம் நடத்தின உடனே நாங்கள் எங்கள் தலைவரே எழுதினாரே விடுதலை இல்லை. திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய பணி செய்ததற்காக தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு விருந்து கொடுத்து பாராட்டி பெருமை செய்த ஆட்சி உங்கள் ஆட்சி. அதனால் சமூக நீதி பார்வையோடு அவங்களை அணுகுங்கன்னு வேண்டுகோள் வச்சோம். அவங்களும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. ஒருத்தர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார். நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு? போராட்டம் நடத்தியவர்களை அப்புறப்படுத்துங்கன்னு காவல்துறைக்கு உத்தரவு போட்டுச்சு. நீதிமன்றத்தோட உத்தரவை காவல்துறை செயல்படுத்தணும். அவங்க என்ன பண்ணாங்க? செயல்படுத்த அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில் செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் எல்லாரும் உடனே அரசு சரியில்லைங்க, ஆட்சி சரியில்லைங்க, துப்புரவு பணியாளர்கள் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு எல்லாம் வருத்தப்பட்டாங்க. நான் கூட முதல்ல உணர்ச்சி வசப்பட்டு ஓஹோ ஆமாம் ஏதோ வருத்தப்படுற அளவுக்கு நடந்துருச்சேன்னு நினச்சேன். அப்புறம் தான் ரொம்ப யோசித்து பார்த்தேன். இந்த சமூக நலத்துறைன்னு ஒரு நலத்துறை இருக்குது தெரியுங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சமூக நல திட்டங்கள்னு சில திட்டங்களை நடத்துவாங்க. இந்த திட்டங்களில் பார்த்தீங்கன்னா சலவை தொழிலாளிக்கு என்ன கொடுப்பாங்கன்னா புதுசாக அயன் பாக்ஸ் கொடுப்பாங்க. எதுக்கு புதுசாக அயன் பாக்ஸு? அவன் ஏற்கனவே துணி வெளுத்துக்கிட்டு தானேங்க இருக்கிறான். துணி வெளுத்துக்கிட்டு இருக்கிறவனை மாற்றி அவரை கலெக்டர் ஆக்கணுமா இல்லைங்களா? துணி வெளுத்துக்கிட்டு இருக்கிறவரை மாற்றி தாசில்தார் ஆக்கணுமா இல்லைங்களா? திரும்ப அவரை துணி வெளுக்கவே வைக்கணுங்கிறதுக்காக அயன் பாக்ஸ் கொடுக்கறது எந்த விதத்தில் சரி? அதே போல் துப்புரவு பணியாளர் என்ன கேட்கணும்? என் பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க, எங்களுக்கு தனியாக கல்வி நிறுவனத்தில் தனி ஒதுக்கீடு கொடுன்னு கேளு, எங்களுக்கு தனியாக சலுகை மதிப்பெண் பட்டியலில் கொடுன்னு கேளு, நாங்கள் உத்தியோகத்துக்கு போகணும்னு கேட்கல. இவர் கேட்குறார் எங்களை நிரந்தரப்படுத்து, திரும்பவும் நாங்களே தோட்டி வேலை பார்க்கணும் அப்படின்னாங்க. அது கூட இந்த போராட்ட காலத்தில் என்ன நடந்துச்சு? அதில் உடனே நம்ம பங்காளி மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா துப்புரவு பணியாளர்களை கவனத்தில் வச்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் ஆட்சியில், கடந்த ஆட்சியில் சென்னை மாநகராட்சியில் 11 மண்டலங்களில் இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களை தனியார் மயமாக்கியது மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி ஆட்சி. இப்போ போராடுறவர்களாம் அப்போ ஏன் போராடலை? இப்போ போராடுறவர்களாம் அப்போ ஏன் பேசலை? ஆனால் இப்போ 5 மண்டலம் கான்ட்ராக்ட் மாறி போன உடனே போராடுறாங்களே. சரி, போராடுறது தப்புன்னு கூட நான் சொல்லலை. போராடுற இடத்துல போராடும் போது என்ன பேசணும்? உங்களுடைய போராட்டத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை பேசுங்க. போராட்டத்தில் செவிசாய்க்காத தமிழக அரசினுடைய செவி சாய்ப்பதற்கான வழியை ஏற்படுத்துங்க. அதை விட்டுட்டு
இந்த ஆட்சியை ஒழிக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை வந்து மக்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னா உங்கள் நோக்கம் என்ன? துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி பண்ணுறதா இல்லை, இதை பயன்படுத்தி திமுகவுக்கு எதிர்ப்பான வேலையை செய்யணும்னு நினச்சிங்க. அடித்தாரே, அடித்து மாற்றினாரே. தூய்மை பணியாளர்கள் சொந்த தொழில் தொடங்குவதற்காக 100 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி 3.5 லட்சம் மானியம் வழங்கி இருக்கக்கூடிய ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியா? நினச்சி பாருங்க. இப்போதான் நான் ஏன் காமராஜர் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருக்காருன்னு சொல்கிறேன் தெரியுங்களா? காமராஜர் ஆட்சியில் இருந்தப்ப சைதாப்பேட்டையை சேர்ந்த ஒரு சலவை தொழிலாளி, அவர் காங்கிரஸ் தியாகி. அவர் வீட்டில் 3 பையன். முதல் 2 பையன் ஒழுங்காக படிக்கலை. அந்த 2 பெண்ணு சில துணி வெளுக்கிற வேலை தான் செய்கிறாங்க. 3ஆவது பையன் கொஞ்சம் படிச்சிட்டாருன்னா ஒன்றும் பெருசாக இல்லை, ஜஸ்ட்டு பாஸ். எஸ்எஸ்எல்சி இல்லை, ஜஸ்ட்டு பாஸ் பண்ண உடனே அன்னைக்கு என்னன்னா இந்த எக்ஸ்ரே நிபுணர்கள் எக்ஸ்ரே எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு படிப்பு வச்சுருந்தான். அந்த படிப்புக்கான டெக்னீஷியன் தொடங்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த சலவை தொழிலாளியோட பையன் அந்த படிப்புக்காக விண்ணப்பிக்கிறார். அங்கே போனால் போட்டி நிறைய. இவரு மார்க்கோ ஜஸ்ட்டு பாஸ். உடனே இன்னொருத்தர் படிக்கிறார். அந்த இன்னொருத்தர் காமராஜர்கிட்ட கூப்பிட்டு போகிறார். காமராஜர்கிட்ட கேட்டு அவர் சொன்னார், அவருக்கு மார்க் இருந்தால் தகுதி இருந்தால் தானாக கிடைக்கும்னே போ சொல்லுன்னார். அப்போ காமராஜர் மனசில் படுனுங்கிறத அவர் சொன்னார், மார்க் இருந்தால் மார்க் கம்மி தாங்க, ஜஸ்ட்டு பாஸ் தாங்க. ஆனால் அவங்க அப்போ தான் துணிவெடுத்தார். ஏற்கனவே 2 பையன் படிக்கல, அவனும் அந்த தொழிலை செய்கிறான். திரும்பவும் அதே குடும்பத்தில் இந்த பையனும் மீண்டும் துணி வெளுக்க தான் போகணுமா? கொஞ்சம் வேறு வேலைக்கு வரக்கூடாதா? மார்க் கம்மிங்கிறதே கொடுக்கப்படாதா அப்படின்னு கேட்ட உடனே காமராஜர் யோசிக்க ஆரம்பித்தார். அப்படியா, என்ன வழி? ஸ்டான்லி காலேஜ், ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி. ஓஹோ. உடனே என்ன பண்ணாருன்னா, சரி நீ போ பார்க்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சுட்டார். யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ள அடுத்த நாள் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த பையன் உட்காந்துருக்கலாம். அதிகாரிகள்லாம் குழம்பி போய் உட்காந்துருக்காங்க. இந்த பையனுக்கு நம்ம இன்டர்வியூ அனுப்பலை, இவ்வளோ மார்க்கு கம்மி, இவன் எதுக்கு வந்து உட்காந்துருக்கிறான் அப்படின்னு கேட்டாக்க, காமராஜர் யோசித்து நேராக டீனுக்கு ஃபோன் பண்ணி இந்த பையனோட அப்ளிகேஷனை எடுத்து பார்த்து இந்த பையனுக்கு உடனே வீட்டுக்கே ஆள் அனுப்பி அந்த பையனை வர சொல்லி இன்டர்வியூ நடத்தி அந்த பையனுக்கு அட்மிஷன் கொடுக்க உத்தரவிட்டு என்ன சொன்னார்னா, துணிவெடுக்கிறவன் பிள்ளை உத்தியோகத்துக்கு போகணுங்கிற சுக மாற்றத்தை உருவாக்கியவர் பச்சை தமிழர் காமராஜர். அதை இன்னைக்கு நேற்று தூய்மை பணியாளர் திட்டத்தில் ஸ்டாலின் செய்கிறாருங்க. அதனால தான் இந்த ஆட்சி திமுக ஆட்சி இல்லை, திராவிட மாடல் ஆட்சி. காமராஜருடைய ஆட்சி திமுக ஆட்சிக்குள்ளே இருக்குது. அதே போல் வேற ஒன்றும் இல்லைங்களே. நீங்கள் நினச்சி பாருங்க, சுயமரியாதை இயக்கத்தினுடைய சாதனைன்றது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். நினச்சி பார்க்க உண்மைதாங்க. 1929 பெரியார் தீர்மானம் போட்டார் முதல் சுயமரியாதை மாநாட்டில். என்ன தீர்மானம்? பெண்களுக்கெல்லாம் சொத்துரிமை வேணும்னார். பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு 29 தீர்மானம் போட்டது. 1989 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி சட்டம் நிறைவேற்றிய மாநிலம் தமிழ்நாடு. நிறைவேற்றிய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். 60 வருஷத்துக்கு பிறகுங்க அவர் நிறைவேற்றினார். அடுத்த கட்டம் பார்த்தார், பிள்ளைங்க படிக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் 8வது மேலே பிள்ளைங்களை படிக்க விட மாட்டேங்கிறாங்க. 8வது படிக்க வைக்கணும். கல்யாணத்துக்கு 8வது படிச்சிருந்தா நிதி உதவினார். அதுக்காகவாவது 8வது படிக்க வச்சாங்க. அப்புறம் எஸ்எஸ்எல்சியாக மாறிச்சு, அப்புறம் +2வாக மாறிச்சு. அதுக்கு மேலே நம்ம வீட்டில் என்ன பண்ணாங்க, பொம்பளை பிள்ளைங்களே இதுக்கப்புறம் எதுமலையிலேருந்து எங்கே சிதம்பரம் பிள்ளை கல்லூரிக்கு வந்து படித்து பிள்ளைங்க போகிறது. 12வது வரலையும் படித்தது போதும். ஏதோ ஒரு கடைக்கு போனால் ஒரு 5000 ரூபா 6000 ரூபா துணி கடையில் வேலை பார்த்தா சம்பளம் வருமா இல்லைங்களா? அது வந்து குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும். அப்படி நம்ம தாய்மார்கள் பெண்களை படிக்க வைக்கலை, இது போதும்னு நினச்சிட்டாங்க. கலைஞர் போயிட்டார், ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்தது. இவர் ஏன் கலைஞரை தாண்டி சிந்திக்கிறார்னு சொன்னா, பெண்களை படிக்க வைக்கணும், பெண்கள் உயர்கல்விக்கு வரணும், பெண்கள் சுயமரியாதையோடு இருக்கணும், பெண்கள் சொந்த காலில் நிற்கணும். அதுக்கு என்னையா வழின்னு பார்த்தார். அரசு கல்லூரியில் பெண்கள் சேருவார்களே ஆனால் கல்லூரியில் படிக்கின்ற 3 ஆண்டுகளும் மாதம் தோறும் 1000 ரூபாய் என்று புதுமை பெண்கள் திட்டத்தை அறிவித்து செயல்படுத்தி இருக்கக்கூடிய ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட ஆட்சியா? நினைச்சு பாருங்க. அவர் கலைஞர் பஸ் பாஸ் கொடுத்தார்.
ஜெயலலிதா அம்மையார் லேப்டாப் கொடுத்தாங்க. இவர் என்ன பண்ணுறார், மாதம் 1000 ரூபாய் குடும்பத்துக்கு வருமானம் ஆச்சு, படிப்புக்கு ஆச்சு, உத்தியோகத்துக்கான வாய்ப்பும் ஆச்சு. பெண்கள் உரிமை வந்துக்கிட்டே இருக்கா இல்லைங்களா? திராவிட மாடல் ஆட்சி தானே. இதை தாண்டி இன்னும் ரொம்ப முக்கியமாக நான் ரொம்ப நிறைய பேசணுன்றது, ஆனால் நேரம் ஆகிட்டு இருந்தா கூட ஒரு செய்தியை சொல்கிறேன். உலக வரலாற்றில் நான் இப்போ சொல்கிறேங்க, கலைஞர் செய்யாததை, காமராஜர் செய்யாததை, ஓமாந்தூரார் செய்யாததை, பேரறிஞர் அண்ணா செய்யாததை, கொடைவள்ளல் எம்ஜிஆர் செய்யாததை, சர்ச் பார்க் கான்வென்ட்டில் படித்ததாக பெருமை அடித்துக் கொண்டிருந்த சமூக நீதி காத்த வீராங்கனை அம்மையார் ஜெயலலிதா செய்யாததை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அமைதியாக சாதிச்சிட்டாருங்க. அமைதியாக சாதிச்சார். இது வெளியிலே தெரியலை, விளம்பரமே இல்லை. திமுக நண்பர்கள் மீது எனக்கெல்லாம் ரொம்ப கோபம். எதுக்கோ ஃப்ளக்ஸ் அடித்து வைக்கிறீங்க. 1960களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து ஐஏஎஸ்ஸே கிடையாதுங்க, குறைச்சி ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. 70கள் 80கள் போட்டி அகல யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற ஆட்களே குறைஞ்சி போயிட்டாங்க. ஆனால் கடந்த ஆண்டு 2024 இந்தியாவிலேயே யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வு எழுதி 50 பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக ஆன மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உங்கள் மாணவன் திட்டம். உங்கள் மாணவன் யார்? இது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுங்களா? யாராலும் நினைச்சு பார்க்க முடியாதுங்க. ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வையோடு, மிகப்பெரிய அறிவியல் சிந்தனையோடு, எதிர்கால இந்தியாவையே நிர்வாகம் செய்யக்கூடிய, நிர்மாணிக்கக்கூடிய அதிகாரிகளை, ஆற்றலாளர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய திட்டம் ஸ்டாலின் அவர்களின் உங்கள் மாணவன். அதை விட இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒன்று விசித்திரங்க தமிழ்நாட்டில் விசித்திரம். ஐயா டாட் போர்டு, ஒரு ஐயா நெடுஞ்சாலைத்துறை, இந்த பக்கத்தில் ஐயா செக்ரட்டரியேட்டு. நம்மால் ஒரு சாதி சான்று கேட்டு மனு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. தாலுக்கா ஆஃபீஸுக்கு போனால் வெளியில் ஒருத்தர் உட்காந்துருப்பார். 50 ரூபா 20 ரூபா காசை கொடுத்தா வெள்ளை பேப்பரில் ஒரு மனு எழுதி கொடுப்பார், ஒரு ஸ்டாம்ப் ஒட்டி. நம்ம கொண்டு போய் ஸ்டாம்ப்பு அந்த மனுவை கொடுக்கறதுக்கு டேபிளை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, பக்கத்து சேரில் உட்காந்துருக்கவர் சொல்லுவார், சார் அந்த செக்ஷன் கிளர்க்கு இப்போ தான் சார் வெளில போனார், நீங்கள் அப்புறமா வாங்கம்பார். நம்மால் மனு கொடுக்க ஒரு வாரம் அலையணும். மனு கொடுத்தது அதுக்கப்புறம் அது என்னாச்சுன்னே நமக்கு தெரியாது. ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது, அதிகாரி யாருன்னு தெரியாது, இதுக்கு வேலை நடக்குமான்னு தெரியாது. இப்படி இருந்தால் நம்ம மக்கள்கிட்ட மக்கள் அரசு துறையை தேடி போன நிலை. காமராஜர் செய்யாததை, பக்தோச்சலம் செய்யாததை, கலைஞர் செய்யாததை, அண்ணா செய்யாததை, தமிழ்நாட்டில் ஜெயலலிதா செய்யாததை, மக்களின் உள்ளமறிந்து செயல்பட்ட ஏழைகளின் ஏந்தல் எம்ஜிஆர் செய்யாததை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அறிவிச்சார் பாருங்க. 15 டிபார்ட்மெண்ட். நீ டிபார்ட்மெண்ட்டை தேடி போவேன் ஐயா, உங்களை தேடி அரசு துறை வரும். உங்களுடன் ஸ்டாலின் என்று அரசு துறையை மக்களை தேடி வர வைத்த மகத்தான சாதனை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட சாதனை. ஐயா கவர்மெண்ட் ஆஃபீஸ் பூரா அதிகாரிகள் பூரா காலையில் சாப்பிடாம கொள்ள பேட்சை குத்திட்டு நெக்பர் மாதிரி போட்டுட்டு அதிகாரிகள் பூரா ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. நம்மால் போய் மனுவை கொடுத்துட்டு 5 நாளில் எல்லா வேலையும், சில இடத்துல அங்கேயே வேலை நடக்குது. எங்கேயாவது நினச்சி பார்த்து உண்டுங்களா உங்கள் சர்வீஸில்? அரசு ஊழியர்கள்லாம் யோசிச்சு பாருங்க, இந்த சாதனை எங்கேயாவது நடந்திருக்கா? ஆனால் நம்ம பங்காளி மரியாதைக்குரிய அதிமுக மாண்புமிகு முன்னாள் சட்ட அமைச்சர் CV சண்முகம் சும்மா விட்டாரா? பாராட்ட வேணாம், நன்றி சொல்ல வேணாம். இந்த திட்டத்துக்கு ஸ்டாலின் பேரை வைக்கக்கூடாது, இந்த திட்டத்தை தடை செய்யணும்னு கோர்ட்டில் வழக்கு போட்டாருங்க. கோர்ட்டு பார்த்துச்சு. உலகத்தில் ஸ்டாலினோட திட்டத்தை எப்படி பாராட்டுறாங்க பாருங்க. ஏயா ஒரு மக்களுக்கான திட்டம், அதை தடை பண்ணணும்னு வழக்கு போடுறதா? வழக்கு போட்டவருக்கு அபராதம் 10 லட்சம் விதித்து அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது நீதிமன்றம். CV சண்முகம் 10 லட்ச ரூபா கட்டினாருங்க. அரசாங்கம் அறிவிச்சது பாருங்க, முதலமைச்சர் அறிவிச்சார். அவர் கட்டிய 10 லட்சம் அவர் மாவட்டமான விழுப்புரம் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்துவதற்கு அந்த தொகை பயன்படுத்தப்படும் அறிவிச்சாருங்க. என்ன அர்த்தம்? எப்போ எவ்வளவு பெரிய சாதனை! இதான் சுயமரியாதை இயக்கத்தோட வெற்றி. சுயமரியாதை இயக்க 100ஆண்டு விழான்றது நாங்கள் என்ன மகிழ்ச்சியில் இருக்கிறோம், பூரிப்போட இருக்கிறோம். பெரியார் போட்ட விதை இன்னைக்கு விருட்சமாகி மக்களுக்கு எவ்வளோ பெரிய சேவை. உங்கள் மாணவன் எவ்வளவு பெரிய வாய்ப்புங்க. அதே போல உங்களுடன் ஸ்டாலின் எவ்வளவு திட்டம்.
எல்லாத்தையும் தாண்டி பெண்களுக்கு சொத்துரிமை, பெண்களுக்கு படிப்பு எல்லாம் கொடுங்க. இந்த மகளிர் உரிமை தொகை இருக்கு பாருங்க. நம்மளுக்கு பூரா புருஷன் வேலைக்கு போயிடுவார். வீட்டில் இந்த அம்மா குளிர் காய்ச்சி எடுத்து படுத்து கிடந்தா கூட பக்கத்து வீட்டு அம்மா வந்து, ஏண்டி இவ்வளவு காய்ச்சி நெருப்பாக கொதிக்குது, ஒரு மாத்திரை வாங்கி போடக்கூடாத. மாத்திரை வாங்கணும்னா அது வேலைக்கு போயிருக்கு, அது வந்ததுக்கப்புறம் அதுக்கிட்ட சொன்னால் தான் வாங்கிட்டு வரும். தலைவலிக்கு ஒரு சாரிடான் வாங்கணும், நோவால்ஜின் வாங்கணும்னா கூட புருஷனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும். பெத்த தாய்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா பார்க்க போகணுன்னா கூட பஸ்ஸுக்கு காசுக்காக புருஷனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதை தூக்கி அடிச்சுட்டு நம்ம ஊரில் சொல்லி வச்சா பாருங்க, பின் தூங்கி முன்னெழுவாள் பத்தினா. இந்த மாதிரி உலகத்தில் எங்கேயாவது உண்டுங்களா? அது என்னையா பின்னாடி தூங்கி முன்னெழுவாள்? 12 மணிக்கு படுத்து 4 மணிக்கு எழுந்திரிக்கணுமா? நம்ம ஆண்கள் என்ன பண்ணுவோமா? 12 மணிக்கு படுத்தோம்னா 9 மணிக்கு தான் எழுந்திரிப்போம்மா. ஆம்பளையார் தூங்குறாருங்க, அசந்து ராத்திரியெல்லாம் கண்ணு முழிச்சுட்டாருங்க. தாய்மார்களே சொன்னாங்களே, இப்போ பின்தூங்கி முன்னெடுவாள் பத்தினின்ன தாய்மார்களை கூப்பிட்டு, நீ காலையில் எழுந்திரிச்சு வாச தெளித்து சாணி கரைச்சி மாட்டு சாணி அள்ளி புருஷனுக்கு சோறாக்கி பிள்ளைக்கு சோறாக்கி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி சாயந்தரம் உழ வச்சு அவன் குடிச்சிட்டு வந்து உன்னை அடித்தாலும் அவனுக்கு குணத்தோட உணவு பெறுமாறி நடுராத்திரியில் படுத்துட்டு காலையில் எழுந்திரிக்கி உன்னுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கணுமா இல்லையா? அதனால தான் இந்த 1000 ரூபாய் என்பது சலுகை அல்ல, உனக்கான உரிமை தொகை என்று மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியா? பெண் உரிமைக்காக பாடுபட்ட தலைவன் தந்தை பெரியார். பெரியாரை போல் பெண் விடுதலை சிந்தனைகளை சொன்ன இயக்கம் வேற எந்த இயக்கமும் கிடையாது. பெரியார் இயக்கம் சுயமரியாதை மாநாடு முதல் மாநாட்டில் சொன்னார், ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் பூரா பெண்களை தான் போடணும்னார். நிறைவேற்றியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். ஆக பெண் விடுதலையாக இருக்கட்டும், ஜாதி ஒழிப்பாக இருக்கட்டும், விவசாயம், இந்த ஒரு பிரச்சனை நிறைய சொல்லணும்னு நினச்சா கூட, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஒரே ஒருத்தர் தான் விவசாயி, மற்றவங்களுக்கெல்லாம் விவசாயத்தை பற்றியே தெரியாது. யார் தெரியுங்களா? நம்ம மரியாதை, நம்ம பங்காளி, மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி. அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கார், நான் விவசாயி, நான் விவசாயி, நான் விவசாயி. எம்ஜிஆர் படம் தான் ஞாபகம் வந்துச்சு, விவசாயின்னு ஒரு படம் வந்தது. என்ன இவர் மட்டும்தான் விவசாயிகளா? மற்றவங்களும் விவசாயத்தை பற்றி தெரியாதா? ஆனால் பாப்பான்னா விவசாயத்தை ஒரு தொழிலாக கூட அங்கீகரிக்கலைங்க. விவசாயம் இன்னும் ஒரு தொழிலாக அங்கீகரிக்கல. இன்னமும் நம்மால் கடன் தானே வாங்கிட்டு இருக்கோம், வட்டிக்கு தானே வாங்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம மண்ணச்சோளூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதாக சொல்கிறோம். முன்னெல்லாம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில், கூட்டுறவு வங்கியில் களை பறிக்க நாற்று நட யூரியா உரங்குறோம் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த பணத்தை கட்டலைன்னா வீட்டில் வந்து நிலக்கதவை பிடுங்குவாங்க. வீட்டு உள்ளுக்கு ஒரு சர்வ சட்டின்னு ஒன்று இருக்கும், பித்தளை குண்டான தூக்கிட்டு போனாங்க. என்ன ஏன்னா பணம் கட்டலன்னு. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கியிருந்த கடன்கள் 7000 கோடியை ரத்து செய்த விவசாயிகளின் நண்பன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தலைமையிலான திமுக ஆட்சி. விவசாயிக்கு அடுத்து இலவச மின்சாரம். கலைஞர் இலவச மின்சாரம் கொடுக்குறாரு. நம்மளால 4 வயலில் போர் போட்டுட்டு மணிக்கு 20 ரூபா பணம் வாங்கிட்டு இருக்காங்க. அடிச்சாரா இல்லைங்களா? இவர் சொல்றாரு எடப்பாடி, நான் விவசாயி, இவங்களுக்கு விவசாயத்தை பற்றியே தெரியலை. விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு சந்தை வேணும், அவருக்கு வேலை அவரே வைக்கணும். நாடு முழுக்க உழவர் சந்தை நிர்மாணித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கு ஒரு தனி பட்ஜெட் இருந்துச்சு. ரயில்வே பட்ஜெட்னா முதல்ல இந்திய அரசாங்கம் பட்ஜெட் போடுதுன்னா முதல்ல ரயில்வே பட்ஜெட் தான் போடுவாங்க. இப்போ அந்த ரயில்வே பட்ஜெட்டே இல்லாமல் போயிடுச்சுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் என்ன தெரியுங்களா மாறிடுச்சு? ரொம்ப மாற்றம் ஆயிடுச்சு. மத்திய அரசு ரயில்வே பட்ஜெட்டை ஒழிச்சிருச்சு. இந்தியாவிலேயே தமிழ்நாடு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி என்ன தீர்மானம் போடுதுன்னா, எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு, என்னமோ எடப்பாடி அவர் தான் விவசாயின்னு சொல்லிட்டு இருக்காரியா, இந்த விவசாயிகளுக்கென்று தனி பட்ஜெட் போடணும்னு சொல்லி இந்தியாவிலேயே விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் போட்ட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. வேற எந்த ஆட்சி இருக்கு? ஆனால் ஏன்னா விவசாயம் தொழிலை அங்கீகரிக்கல தெரியல. பாப்பா அந்த தொழிலை என்ன பார்க்க ஆரம்பிக்கல, அதான் பிரச்சனை. பாப்பா விவசாயத்தை தீட்டு தொழில்னு சொன்னான், அதனால தான் அதை பற்றி அவங்கள கவலைப்படலை. ஆனால் அதை திருவள்ளுவர் எழுதினார், சுழன்றும் ஏற்பின்னது உலகம்னார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார்னார். சரி, இவங்க தான் இருக்காங்க, படிக்கிற பையன் அப்போ தாறுமாறாக போகிறாங்க.
ஏறினா வண்டி பார்த்தா அப்படியே கவுந்துக்கிட்டு ஓட்டுறான், போய் விபத்தில் விழுந்துடுறான். விபத்து ஏற்படுது. விபத்து ஏற்பட்டவுடனே ஆக்சிடென்ட் கேஸ் இருக்குது பாருங்கள். இந்த விபத்து ஏற்பட்டவுடனே நலம் காக்கும் 48 மணி நேரம். 48 மணி நேரத்துக்குள்ளே விபத்தில் ஏற்பட்ட ஒருத்தரை கொண்டு போய் சேர்த்தாக்க அதுக்கு அந்த முதல் உதவி செய்து 48 மணி நேரத்தில் காப்பாற்றுவதற்கான அந்த தொகையை வழங்கக்கூடிய ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி. மக்களை தேடி மருத்துவம், இல்லந்தோறும் கல்வி, எல்லாம் படி படி படி. பிஜேபி என்ன சொல்லுது? இடி இடி இடி. பாபர் மசூதியை இடின்னு அவன் சொல்கிறார். இங்கே தமிழ்நாட்டில் நான் ஏன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் காமராஜர் இருக்காருன்னு சொன்னேன்னா, காமராஜர் மதிய உணவு போட்டார். நம்ம நாட்டில் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க காமராஜர் தான் போட்டார்னு. காமராஜர் போட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி சென்னை மாநகராட்சியில் சர்பிடி தியாகராயர் போட்டார் நகராட்சி பள்ளிகளில். அதை மாநிலம் முழுதும் காமராஜர் பிடியரிசி திட்டம்னு கொண்டு வந்து போட்டார். அதை எம்ஜிஆர் சத்துணவாக்கினார். கலைஞர் அதுக்கு முட்டை போட்டு உண்மையான சத்துணவாக்கினார். ஜெயலலிதா அதை தொடர்ந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? மதிய உணவுன்றத எல்லாரும் கவலைப்பட்டாங்க. அம்மா அம்மா போட்டதை ஸ்டாலின் ஒழிச்சிருவார், அம்மா போட்டதை ஸ்டாலின் ஒழிச்சிருவார், நம்மளாலே சொல்லிக்கிட்டு இருந்தான். இவர் வந்தார், அவருக்கு மதிய உணவு தான். அடியா முதல்ல சென்னையில் தொடங்குவோயா, மாநகராட்சி பள்ளிகளில் காலை சிற்றுண்டி திட்டம் என்று தொடங்கிய ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியா. உலகத்தில் கனடா நாடு ஃபாலோ பண்ணுறான். தினமலர் பாப்பா எழுதுறான், டபுள் சாப்பாடு கக்கூசு நிரம்பி வழிகிறதுன்னா. எவ்வளவு கொழுப்பு இருந்தால் எழுதுவாங்க, எவ்வளவு திமிரு இருந்தால் எழுதுவான். காலையில் மாணவர்களுக்கு சிற்றுண்டி கொடுத்து படிக்க வைக்கிறோம். அப்போ படிப்பு கல்வி உயர்வு. நம்ம ஊரில் படிக்கிற நம்ம முஸ்லிக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் ஒரு பொண்ணு எங்கே போயிட்டு வந்துச்சுன்னா ரஷ்யாவுக்கு. இந்த உங்கள் மாணவன் திட்டம் இருக்குது பாருங்கள். மாணவர்களோட திறனறிந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. கல்வி சுற்றுலான்னு இங்கேருந்து முக்கம்புக்கு போகிற வேலை இல்லை. கல்வி சுற்றுலான்னு இங்கேருந்து சமயபுரத்துக்கு போகிற வேலை இல்லை. கல்வி சுற்றுலான்னு இங்கேருந்து ரஷ்யாவுக்கு போகிறான். கல்வி சுற்றுலான்னு இங்கேருந்து நெதர்லாந்துக்கு போகிறான். அமைச்சராக கூட போகிறார், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை. எவ்வளோ பெரிய சிறப்புங்க. உலகத்தை பார்த்தப்போ தான் புரட்சி கவிஞர் சொன்னார், மானிட பரப்பை விசால பார்வையால் விழுங்கு உலகத்தைன்னார். உலகத்தை மக்கள்கிட்ட காட்டணுமா இல்லைங்களா? அப்போ தமிழனை படி படி உத்தியோகத்துக்கு போகணும். ஒரு மிகப்பெரிய மாற்றம் எந்த ஆட்சி. இப்போ என்ன பிரச்சனைன்னா, அடுத்து 2026 இனி நிரந்தர ஆட்சி தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி தான். திமுக ஆட்சின்னு இல்லை, திராவிட மாடல் ஆட்சி. ஆட்சி தான்றது முடிவாயிடுச்சுங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க? திருமாவுக்கு ஸ்டாலினுக்கு சண்டைன்றார், சில பேர் கம்யூனிஸ்டோட சண்டைங்கிறார், சில பேர் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் கோளாறுன்றார். எப்படியாவது உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, அப்படியே பிரிஞ்சு போனால் கூட மறுபடியும் ஸ்டாலின் வந்துடுவார் போல இருக்கின்ற ஒரு பக்கம் கவலை. இப்போ உங்களுக்கு நோக்கம் என்ன? அதுக்கு சில பேர் சினிமா நடிகர்களை தேடி தேடி பிடிக்கிறான். அவன் சில பேர் எல்லாம் உலகத்திலேயே இந்த முன்பை பாருங்க, எம்ஆர் ராதா ரொம்ப அழகாக சொல்லுவார், ஏன்னா கூத்தாடி பசங்களை ஏன்டா நாட்டில் நம்புறீங்கப்பா. நாங்கள்லாம் எப்படின்னா, எம்ஆர் ராதா ரொம்ப அழகாக சொல்லுவார். நாடகம் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். எம்ஆர் ராதா பேசின பேச்சு, அறிஞர்களை நம்புங்கள், தலைவர்களை நம்புங்கள், மிகப்பெரிய உழைப்பாளர்களை நம்புங்கள். அவர் சொல்லுவார், நாங்கள் தெருக்கூத்து ரோட்டில் நாடகம் ட்ராமா போட்டுக்கிட்டு இருப்போம். ட்ராமாவில் சாவுற சீன் வரும். ட்ராமாவில் சாவுற சீனில் செத்துருப்போம். நம்மால் எவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறாங்கிறதையும் சொல்லுவார். சாவுற சீனில் செத்துருப்பான் பாருங்க, அந்த செத்து போன சீனுக்கு நம்மால் ஒன்ஸ் மோர் கேட்பானா. நம்மால் எவ்வளோ புத்திசாலியாக இருந்திருக்கான் பாருங்க. செத்து போன சீனுக்கு ஒன்ஸ் மோர் கேட்டால் செத்தவன் எந்திரிச்சு மறுபடியும் சாகணுமாங்க. அந்த மாதிரி கூத்தாடி போயிலுங்கய்யா. நாங்கள் எங்களையா நம்புறீங்க? அறிஞர்களை நம்புங்கள், தலைவர்களை நம்புங்கள்னு சொன்னவர். இப்போ நம்மளால் அதை விட்டுவிட்டு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எவ்வளவு பேசுகிறான்னு இந்த நாட்டில். சரி, ஒரு ஆள் வர்றார், நேராக அதுக்குன்னு ஒரு ஷோரூம் மாதிரி இருக்கார், அங்கே போவார். அங்கே தான் கூப்பிட்டு மக்களை சந்திக்கிறது இல்லை. மக்களை சந்தித்த தலைவர் பச்சை தமிழர் காமராஜர், மக்களை சந்தித்த தலைவர் ஓமாந்தூரார், மக்களை சந்தித்த தலைவர் முத்தமிழறிஞர், மக்களை சந்தித்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மக்களை சந்தித்த தலைவர் அம்மையார் ஜெயலலிதா. இன்னைக்கு மக்களோடு சாலையில் ரோடு ஷோ போட்டு நேருக்கு நேரம் மக்களோடு போய் உட்கார்ந்து பேசி மக்கள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சும்மா சினிமாவில் வேஷம் கட்டி ஆடுறது மாதிரி இல்லை. நம்முடைய இளைஞர்கள், மாணவர்களே, இளைஞர்களே, சினிமாவை ரசிங்க.
சினிமா நடிகர்களுக்கு ரசிகனா இருங்க. ரசிக்காமல் இருந்தாலும் வாழ்க்கை கிடையாது. அது ரசிக்கணும், அது இருக்கணும். ஆனால் அவங்க தான் நமக்கு வழி நடத்துறதுக்கான தலைவர்கள்னு நினச்சிடாதீங்க. அப்படி தலைவரை உருவானா தானாக வரட்டும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஆணவ படுகொலை நடக்குது அப்படின்னா அதை பற்றி அவர்கிட்ட இருந்து ஏதாவது வார்த்தை வருதான்னா அவர் எங்கே இருக்கிறாருன்னே தெரியலங்க. ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான சட்டம் கொண்டு வரலாமான்னு. அதை பற்றி அவருக்கு என்ன கருத்து? மக்கள் பிரச்சனையாச்சு. நீட்டில் நேற்றுக்கு கொடுங்கையூரில் ஒரு மாணவி செத்துருக்கு. நீட்டை பற்றி அவருக்கு என்ன கருத்து? இன்னொரு நடிகர் அகரம்னு அறக்கட்டளை வச்சு 51 மருத்துவர்கள் இந்த நாட்டிலங்க. சூர்யாங்கிற நடிகர் நினச்சி பார்க்க முடியுதா? ஆனால் இவர் என்ன திடீர்னு நம்ம நாட்டில் மட்டும்தான் 100 படம் நடிச்சுட்டா 50 படம் நடிச்சுட்டா உடனே முதலமைச்சர். ஒரு எம்எல்ஏ, ஒரு எதிர்கட்சி தலைவர் அதெல்லாம் இல்லை, எடுத்ததுமே முதலமைச்சர் தான். அடிச்சா அதுக்குன்னு நம்மளால தயாரிக்காங்க. தயவு செய்து தோழர்களே, சுயமரியாதை இயக்கம் என்பது உங்களுக்கு சுயமரியாதை உணர்ச்சியை உண்டாக்குவதற்காக, மான உணர்வை, ரோச உணர்வை, அறிவியல் சிந்தனை, அறிவு மனப்பான்மை உருவாக்குவதற்கான இயக்கம். அந்த இயக்கம் தொடங்கிய நூற்றாண்டு, அந்த நூற்றாண்டினுடைய நிறைவு விழாவை திராவிடர் கழகத்தின் தலைவர், தமிழர் தலைவர் வீரமணி தொடக்க மாநாடு நடந்த செங்கல்பட்டில் நடத்துகிறார். அன்றைக்கு பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டியன் கலந்து கொண்டார். அன்றைக்கு நீதி கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தவர்கள் கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய தமிழகத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய சமூக நீதியினுடைய சரித்திர நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த மாநாட்டில் பங்கேற்கிறார். எனவேதான் தமிழர்களே, உங்களை பாதுகாக்க, தமிழ்நாட்டை பாதுகாக்க, தமிழர்களை பாதுகாக்க, தமிழர்களின் உத்தியோகத்தை பாதுகாக்க, தமிழர்களின் உயர்கல்வியை பாதுகாக்க சுயமரியாதை இயக்க மாநாட்டின் நிறைவு விழாவிற்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.